முறையா ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. முறையா 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 நினைக்கிறீங்களா? ஓகே. முரளியண்ணன் இது வந்து கவரேஜ் ஒரு மலைப்பகுதியில் நிற்கிறார். அப்போ இன்டர்நெட் பிரச்சனை இருக்கும். நான் கதைக்கிற கேட்குதா மற்ற எல்லாருக்கும்? எனக்கும் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் ஃபோனுக்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கிளியரா இருக்கு. கேட்குதா? ஓகே, நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். முரளியண்ணன் வரட்டும். ஓகே, நன்றி நன்றி. உண்மையில இந்த கால நேரத்தில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்களை பொறுத்தவரை உங்களை ஒரு 2 பேரும் பார்த்து பழகினாங்க. இப்போ ஒரு சற்று இடைவெளிக்கு பிறகு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் உண்மையில நமது ஐயமுட்டின் சார்பில் இனிய கால நேர வணக்கங்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த 2வது அடுத்த தவணை, அதாவது உளவல் பரீட்சைகள் முடிவடைந்த பிறகு நாங்கள் சந்திக்கின்ற ஒரு முதலாவது நிகழ்வு. கடந்த ஒரு 4 மாதம் ஜனவரியில இருந்து முழு மூச்சான செயற்பாடு முழுக்க இந்த ஓலவல் பிள்ளைகள பரீட்சையை மையப்படுத்தி தான் நாங்கள் செயற்பாடு கொண்டு நாங்கள். அப்போ அந்த பரீட்சைக்கு எங்களாலான ஒத்துழைப்புகளை உங்களுக்கு தந்தினாங்க. நீங்கள் அதை சரியா பயன்படுத்தி சரியான முறையில் மாணவரை பரீட்சைக்கு அனுப்பி அதுக்கான நல்ல பெறுபேறுகள் நிச்சயமாக கிடைக்க வேண்டிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அப்போ இதுல வந்து முக்கியம் வந்து இந்த கடந்த 4 மாதம் ஒரு மிகவும் ஒரு கடினமான செயற்பாடுகளில் கணக்கு ஈடுபட்டுனாங்க. அப்போ ஒவ்வொருத்தட்ட ஒத்துழைப்பு தான் கொஞ்சம் முக்கியமா இருந்தது. இப்போ இதுல ஐயமுட்டுன்னு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்றும் செய்யலை. நாங்கள் சில நிர்வாக செயற்பாடு ஒழுங்குபடுத்தினது மட்டுமான ஒரு சின்ன சேவையைத்தான் நாங்கள் செய்தாங்க. நீங்களாம் அதை 100% சரியான முறையில் பயன்படுத்தி அந்த வளங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் என்னத்தை எதிர்பார்த்தோமோ அந்த திட்டத்தை சரியாக நிறைவேற்றினது 100% நீங்கள். அப்போ நாங்கள் அதில் உங்களுக்கு பக்கவலமாக இருந்துட்டு நாங்கள் திருப்தி அடைகிறோம். இதில் முக்கியமான முயற்சின்னா எங்களோட ஒரு கூட்டு முயற்சி வந்து சரியான முறையில் வெற்றி அளிச்சிருக்கு. உதாரணமாக எங்களுடைய இறுதி பரீட்சைக்காக நாங்கள் தயார்படுத்தின மாடல் பேப்பர்ஸ் வந்து இறுதி பரீட்சையை வெரி க்ளோஸ்டாக போயிருக்கு. சயின்ஸில் வந்து பெருமளவுக்கு அவரேஜாக ஒரு 60-70% சயின்ஸ் பேப்பர் வந்திருக்கு. மேக்ஸிமம் அதே போல் பெருமளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட வினாக்கள் சரியான முறையில் பிள்ளைகள் அதை பயன்படுத்தி இருந்தால் நிச்சயம் நல்ல பெறுவார் கிடைக்கும். உண்மையில நாங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒரு அளவுக்கு கொண்டு வந்து வளர்த்த தந்திருக்கிறோம், நீங்களும் கொடுத்துருக்கீங்க. பிள்ளைகள் அதை சரியான முறையில் உள்வாங்கி இருந்தால் நிச்சயம் அதில் பெறுபவர்கள் அந்த ரிசல்ட்ஸ் வரைக்கும் தெரியும். இப்போ இந்த முறை நாங்கள் பெற்ற அனுபவங்களை வச்சுக்கொண்டு அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்யலாம்ன்றது எங்களை எல்லாட்ட நோக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ இந்திய நிகழ்வு நாங்கள் வந்து மெயினாக அடுத்த ஓலவல் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்துகின்ற ஒரு முன்னோடி செயற்பாடாகத்தான் இதை பார்க்குறோம். அப்போ அந்த முன்னோடியான செயற்பாட்டுக்கு நாங்கள் இன்றைக்கு இதில் ஒன்று கூடி இருக்கிறோம். அப்போ இதில் வந்து நாங்கள் திங்கட்கிழமை ஸ்கூல் தொடங்கின பிறகு இந்த திட்டத்தை எப்படி கொண்டு போகலாம், என்ன மாதிரி இந்த திட்டங்களை இன்னும் சிறப்பாக செயற்படுத்தலாம். அப்போ இதுதான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்க போகுது. அப்போ இதில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே மிக தெளிவான ஒரு செயற்பாட்டு நோக்கங்களை கொண்டு சரியான திட்டமிடலை கொண்டு நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் இலகுவாக பயணிக்கலாம். எங்களோட செயற்பாட்டில் மேலதிகமாக சில பாடசாலைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அதிபர் மந்திரிப்பேன் நினைக்கிறேன். இதில் பவனியா பூந்தோட்ட அதிபர் இருக்கிறார். அதே போல வந்து தச்சனாமாடு மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் உண்டு, அந்த பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கின்றது. களுத்துறையில் இருக்கிற பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கு. முரளியண்ணா? ஆமாம், கேட்கலாம். நீங்க ஹாதேங்க ஓகே, லைனுக்கு வந்துட்டீங்களா? ஆமாம், கேட்குதா? கேட்குது. அப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கண்ணா. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ ரூபன். சாரி எல்லாருக்கும் என்னடா நான் ஒரு அவரேஜில் ஒரு இஷ்யூ வந்துட்டு அது காணாமல் இருக்குது. எனிவே, வணக்கம் எல்லாருக்கும் மீண்டும். உண்மையில் எங்களுடைய ஐயமுட்டுன்னு தொடர்ச்சியாக எங்களோட சேர்ந்து பயணிக்கின்ற அனைத்து அன்புள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் எங்களோட தன்னார்வ தொண்டர்களுக்கு நான் எப்பவுமே நானும் ரூபனும் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய இந்த செயல்பாடு வந்து உண்மையில நாங்கள் ஒரு அமைப்பாகவோ அல்லது ஒரு அதிகாரிகள் கொண்ட ஒரு
ஒரு நிறுவனமாகவும் நாங்கள் இதை இயக்குவதில்லை. எங்களுடைய நோக்கம் முக்கியமா நாங்களும் நீங்களும் சேர்ந்து எங்களுடைய மாணவ செல்வங்களை இவ்வாறு நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். அதுல உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய அனுபவ முதிர்ச்சியினூடாக எவ்வாறு நீங்கள் உங்களுடைய மாணவர்களை எவ்வாறு வழிநடத்தலாம் என்கின்ற செயல்பாடுகள்ல நாங்கள் உங்களுக்கு ஒரு அனுசரணை தானே. ஆனா நாங்கள் சில கட்டுப்பாடுகளையும் சில செயல்பாடுகளை மிகவும் நேர்த்தியாகவும் நடத்துறதால எங்களுக்கு உங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது அதனுடைய விளைவு வந்து மிகவும் சிறந்த ஒரு வெற்றியாக வருகின்றது. மற்றது நானோ ரூபனோ இன்று வரையில் எந்த விதமான ஒரு உங்களிடமிருந்தோ அல்லது மாணவரிடமிருந்து எந்தவித எதிர்பார்ப்புமற்று எங்களுடைய முகங்கள் தெரியாமத்தான் நாங்கள் எங்களுடைய சேவைகளை தொடர்ந்து செய்ய விரும்புகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் நேரடியாக உங்களுடைய பாடசாலைகளுக்கு விஜயம் செய்வது எங்களுடைய ஒரு வழக்கம். நான் வராட்டு ரூபன் வருவார். அப்படி ஒரு ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் உங்களோட நேரடியான தொடர்புகளில் இருப்பதற்கு முக்கியமான காரணம் நாங்கள் வந்து உங்களிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல என்பது முக்கியம். மற்றது மாணவர்களுக்கும் தெரியணும் இந்த ஐயமுட்டு என்கின்ற அமைப்பு வந்து தங்களோட நேரடியாக கதைக்கக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி. அப்ப நாங்க ஒரு பெரிய அமைப்பாக இல்லாட்டிலும் எங்களுடைய வேலை திட்டங்கள் இன்றைக்கு இலங்கையில பாத்தீங்களா இருந்தா இன்றைக்கு ஒரு கல்வி அமைச்சு செய்கின்ற வேலையை நாங்கள் சகல பிரதேசங்களில் வடக்கு கிழக்கு மலையம் சகல பிரதேசத்திலே எந்த விதமான ஒரு தடங்களோ அல்ல சவால்கள் இல்லாமல் இந்த பரீட்சை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்திருக்கு என்றால் உங்களை அனைவருடைய அதிபர்களுடைய ஆசிரியர்களுடைய தொண்டர்களுடைய பங்களிப்பு என்பது 100%. எங்களுக்காக இன்று வரையில எங்களுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளை இவன் பெற்றோரை பாருங்க வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து உணவை சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்க அந்த பிள்ளைகளும் அதை உணவாக எடுத்து மட்டுமில்லை பாடசாலையில் வீடுகளாக மாற்றிருக்காங்க. நேற்று கிடைத்த தகவலின்படி வேலாயுதம் சாருடைய பாடசாலை புரோகஸ் ஸ்ரீ கணபதி பள்ளிக்கூடம் நினைக்கிறேன் இந்த கணக்கு என்கின்ற அந்த அட்மின் அந்த போட்டியில வந்து 3வது இடத்தை பெற்றிருக்கு. 2 சிங்கள பாடசாலை, முதலாவது 2வது இடத்தை சிங்கள பாடசாலையும் 3வது இடத்தை கணபதி பாடசாலை புரோகஸ் பாடசாலை வந்து 3வது இடத்தை அகில இலங்கை ரீதியில எடுத்திருக்கின்றது. அதே மாதிரி எங்களுடன் பயணிக்கின்ற பாடசாலைகளுடைய வெற்றியில வந்து டெல்பத் பாடசாலை மிஸ்ஸஸ் பாரதி மேடத்தின் பாடசாலை, அதுக்கு மேலால நிரோஷனுடையது பசறையில் இருக்கிற பாடசாலை. அப்ப நாங்க இன்றைக்கு மலையத்தில் இருக்கிற பாடசாலைகள் எல்லாத்தையும் அதுவும் தமிழ் பாடசாலைகள் வந்து முந்தி வசதியற்றிருந்த என்று அந்த சொல்லுக்கே இடம் இல்லை. என்னென்னு சொன்னா நீங்களாம் இந்த வெற்றியை சாதிக்கிறீர்கள். உண்மையா இந்த வெற்றியை சாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் ஒவ்வொரு அதிபர்களுடைய ஆளுமை. இந்த ஆளுமை மட்டுமல்ல, எங்களுடைய கட்டுப்பாடுகளை நீங்கள் மதித்து அந்த கட்டுப்பாடுகளை நீங்கள் உங்களுடைய சுய நிர்வாகத்துல அதை எந்த விதமாக ஒரு மறுதளிப்பு இல்லாமல் அதை நீங்கள் நேரடியாக செய்கின்றீர்கள். உண்மையில எங்களுடைய அந்த கட்டுப்பாடான அந்த முக்கியமான டாக்குமெண்டேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் பண வரவுகள் உங்களுடைய தனிப்பட்ட அதிபருடைய அவருடைய இதை பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்கள்ல கணக்கு ஆய்வு அறிக்கைகள் மிகவும் திறமையா இருக்கணும். ஆனா உண்மையில நீங்கள் எங்களுக்கு மேலால நாங்கள் சொல்லலாம். ஆனா உண்மையில அந்த வேலை திட்டத்தை செய்து இன்றைக்கு உங்களுடைய அந்தந்த பிரதேசங்கள்ல அந்தந்த மாவட்டங்கள், நான் இதுல மற்ற பாடசாலைகள் எனக்கு தெரியாது. எனக்கு கிடைத்த தகவல்படி 3 பாடசாலை தான் கிடைத்திருந்தது. வேறு பாடசாலையும் வெற்றி இருந்தால் உண்மையில இந்த இடத்துல நான் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது நான் ஒரு உதாரணம். பாடசாலைக்கும் கிடைச்சிருக்கு சார். சந்தோஷம். எனக்கு என்னடா தெரியாதான உங்களுக்கு கிடைத்ததுன்றது. ஆனா எனக்கு தெரியும், நீங்க கட்டாயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இப்போ ஒரு 2 வருஷத்து 3 வருஷத்துக்கு முதல் இலங்கை அரசாங்கம் வந்து முக்கியமாக ஒரு ஜூம் கிளாஸுகளை தொடங்கி செய்து கேட்க கம்ப்யூட்டர் இதுகளில் வந்து நீங்கள் பார்க்க எங்களுடைய பாடசாலை ஐயமுட்டினோடு பரிணமித்துக் கொண்டிருந்த பாடசாலைகள் எங்களோட பயணித்த பாடசாலைகளை தான் செலக்ட் பண்ணியிருந்தார். அதே போல பாடசாலைகளில் வந்து திறமையான விவசாயம் என்கின்ற அந்த நிலைமை என்று வரைக்கும் கூட எங்களுடன் பயணித்த பாடசாலைகளுக்கு பண்டத்தரிப்பு அல்லது திருப்பியும் அங்கே கணபதி பள்ளிக்கூடம், அதே மாதிரி கிளிநொச்சியில் அம்பாள்புரம் போன்ற பாடசாலைகளுக்கு அந்த விவசாயத்துக்கான விருதுகள் கிடைத்திருந்தது. ஆகவே உண்மையில எங்களுடைய செயல்பாடு எங்களுக்காக இல்லை. ஆனா நீங்கள் எல்லாரும் அதை மிகவும் ஆர்வமாகவும் ஒரு நேர்மையாகவும் செய்யும் போது அதற்கான வெற்றிகள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இது வந்து மட்டுமில்லை, எங்களுடன் பயணிக்கின்ற பாடசாலைகள் நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் என்று தான் பார்ப்போம். அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி செய்வோம்.
இப்போ கருங்காலி குளத்தில் இருந்த அப்படி ஒரு தண்ணி பிரச்சனை வந்தோடனே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உதவி செய்தாங்க. இது நான் ஏன் சொல்லுறேன் என்றால், ஐயமுற்றின் குழுமமானது எப்போதும் உங்களோட உறுதுணையா இருக்கும். மாணவருடைய கல்விக்கு வருகின்ற சவால்களை மட்டும், சவால்களுக்கான எது எங்களுடைய கல்விக்கான பெரிய பிரச்சனையா இருக்கோ அதை நாங்கள் நேரடியாக உதவி செய்வோம். வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் அடுத்த இதுக்கு போக மாட்டோம். ஆனா பாடசாலையில கல்வியை கொண்டு செல்வதற்கான சவால்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உங்களோட உறுதுணையா இருப்போம். இந்த முறை மீண்டும் நாங்கள் இந்த சோதனை பரீட்சை நேரத்துல நாங்கள் சில பாடசாலைகளை உள்வாங்கி அந்த பாடசாலைகளுடைய தொடர்ச்சியாக ஓ லெவலுக்கான தயாரிப்பு வேலை திட்டத்துல உணவை கொடுக்கின்ற சில பாடசாலைகளை உள்வாங்கியிருந்தாங்க. அந்த பாடசாலைகள்ல தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய அந்த நாங்கள் சொல்லுகின்ற விதங்கள்ல அதை நீங்க செய்தபடியால் இந்த முறை நாங்கள் உள்வாங்கிய பாடசாலைகளாக புதிய பாடசாலைகள் பல இணைந்திருக்கின்றன. அந்த பல பாடசாலைகள்ல சில பாடசாலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது எங்களோட. அதை விட புதிய பாடசாலை எங்களோட ஒன்று இணையாத பாடசாலை, எந்தவித வேலை திட்டம் செய்யாத முறையிலையும் நான் நேரடியாக போன பாடசாலைகள் 2 பாடசாலைகள் என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் ஏற்கனவே அந்த செயல்பாடுகளை தங்களுடைய சொந்த முயற்சியிலே செய்கின்ற 2 அதிபர்களை, சசிகுமார் சார் களுத்துறை கலைமொழி வித்தியாலயத்தையும் முரளிதரன் சார் என்ற பூந்தோட்டம் தமிழ் வித்தியாலயத்தை நான் நேரடியாக பார்த்திருந்தேன். உங்கள் 2 பேரினுடைய ஆளுமையும் அந்த சமூகத்தில் நீங்கள் செய்கின்ற பங்கும் எங்களுடைய ஐயமுற்றனுக்கு மிகவும் விருப்பமாக இருந்ததால நாங்கள் அதை நானும் ரூபானும் சேர்ந்து அந்த உங்கள் 2 பாடசாலையும் உள்வாங்கி இருக்கிறோம். ஆனா வளமையாக நாங்கள் எங்களுடன் ஓலவெல்ல பயணிக்கிற பாடசாலையில எடுத்துத்தான் பிறகு கொண்டு வரோம். நாங்கள் இதை விட எங்க மன்னார்ல ஒரு பாடசாலையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது ஒரு ஜாயின் பண்ணிருக்கிறீங்களோ? ரூமன் வந்திருக்கிறாரு தெரியல. அவ மன்னார்ல ஒரு பாடசாலை. பரவாயில்ல. ஓகே, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வேலை திட்டங்கள்ல என்னும் பாடசாலைகள் இணைப்போம். அந்த இணைப்புல உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் ரூபன் உங்களிடம் இந்த இதை தர மீண்டும் அதிபருக்கும் ஆசிரியருக்கு நன்றி. ரூபன் நீங்க கொஞ்சம் கதைங்க, நான் எடுக்கிறேன். ஓகே, நன்றி முரளி அண்ணா. உங்களோட நானும் எனக்கு உண்டைக்கு இணைப்பு பிரச்சனை இருக்குது. நான் போன்லயே கதைக்கிறேன், வீடியோ ஆன் பண்ண முடியாது, மன்னிச்சு கொள்ளுங்க. உண்மையில முரளி என்ன சொன்ன மாதிரி தான், உண்மையில நாங்கள் இந்த ஐயமுற்றின் செயற்பாடு உங்களுக்காக உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் பயணிக்கிறதா எங்களோட நோக்கம் ஒழிய நாங்கள் எந்த இடத்திலும் உங்களை கட்டுப்படுத்துவதாக நிர்வாகப்படுத்துவதாக இல்லை. ஆனால் செயற்பாடுகளை நேர்த்தியாக செய்ய வேண்டும், வெளிப்படைத்தன்மையாக இயங்க வேண்டும் என்பதால் எங்களோட நோக்கம். மிக எளிமையாக செயற்பாடுகளை வெளிப்படைத்தன்மையாக பகிர்ந்தளித்தலும் சமூக ஒருங்கிணைவும் இங்கே முக்கியம். இப்ப நாங்கள் தனித்து எதையும் செய்ய முடியாது. காலங்காலமாக எங்களுடைய நிர்வாக பிரச்சனை ஒரு தனி மனித தனித்துவமான தலைமைத்துவம் இருந்தது. அப்படி இல்லாமல் நாங்கள் நிர்வாகத்தை இல்லடம் பகிர்ந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். பாடசாலைகள் சமூகத்தை இணைக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் பாடசாலைகள் சமூகம் இணைகின்ற பொழுது நீண்ட காலத்தில் இதர ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்கும். ஐயமுற்றின் செயற்பாடுகள் நிறைவு பெற்றதன் பின்னரும் இந்த பணி சமூகத்தில் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை நோக்கம். அந்த அடிப்படையில நாங்கள் இப்போ கன்னடவாக 80வது வாரத்தை நெருங்கி இருக்கிறோம். அப்போ 80 வாரம் என்றது ஒரு தொடர்ச்சியாக 80 வாரம் பாடசாலை மட்டத்தில் உணவு வழங்குகின்றது ஒரு பாரிய வேலை திட்டம். ஆனாலும் அதை நாங்கள் இலகுவாக எந்த வேலைப்பாடுகள் என்று நாங்கள் போயிருக்க மாட்டோம். மிகவும் இலகுவான முறையில நகர்த்தி கொண்டு போறோம். அப்ப நீங்கள் ஒரு அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. உங்களுடைய வேலை செய்கிற எங்களோட இயங்குற பாடசாலையை தெரியும். எங்களோட டார்கெட் என்ன, நாங்கள் ஒரு கிழமைக்கு எங்களோட செலவு கட்டுப்பாடு இதுக்குள்ள இருக்க வேணும். அந்த செலவு கட்டுப்பாட்டை வச்சிருக்கணுமாண்டா என்னென்ன முறைகளை பாவிக்க வேண்டும், அதுக்கான நிர்வாக டாக்குமெண்ட்ஸ் எதுன்னு எப்படி ஸ்கூல்ல செய்ய வேணும், அது என்ன மாதிரி அதிகாரியமா இருக்கோ ஆடிட்டிங்குக்கோ கல்வி திணைக்களத்துக்கோ தெரியப்படுத்த வேண்டும். அல்லது ஐயமுற்றுனுக்கு ஒவ்வொரு 2வது வாரம் வெள்ளிக்கிழமை பின்னேரம் 3 மணிக்கு முதல் கணக்கறைக்கு அனுப்பப்பட வேண்டும். அது தொடர்ந்து வர 2வது சனிக்கிழமை காலை 6 7:30 மட்டும் மீளாய்வு கூட்டம். இது ஒரு சிஸ்டம். அப்ப இதை நீங்கள் இயல்பாக்கப்படுகின்ற பொழுது பார்ட் ஆஃப் த லைஃப்ல உங்களை இலகுவாடுத்தப்படுது, கடினமாண்டு யோசுவதன் இல்லை. அந்த வகையில இந்த புதிய பாடசாலை இணைந்திருக்கின்றன. சில பழைய பாடசாலைகளில் மீண்டும் சில நிர்வாக சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய நிலையும் இருக்கின்றது. உண்மையில தொடர்ந்து ஒரு செயற்பாடு இருக்கின்ற பொழுது தளர்வு போக்கு ஏற்படலாம். அந்த தளர்வு ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் புத்துருவாக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில சில பாடசாலைகளில் மீண்டும் சில செயற்பாடுகள் புத்துருவாக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது என கூறிக்கொண்டு நாங்கள் கணக்கறைக்க தான் ஸ்டேட்டா போறேன். அப்ப இந்த கணக்கறிக்கைன்றது இந்த பாடசாலை தவணை விடுறதுக்கு முதல் தரப்பட்ட கணக்கறிக்கை, அதாவது ஓலெவல் பரீட்சைக்கு முதல் தரப்பட்ட கணக்கறிக்கை. இது 3ஆம் தேதி மட்டும்தான் நான் கணக்கறிக்கை எதிர்பார்த்துனாங்க, 22ல இருந்து 3 மட்டும்.
அப்ப இந்த அடிப்படையில இந்த காலப்பகுதியில் உணவு வழங்கல்ல சற்று தளர்வுகள் இருந்த சில பாடசாலைகள்ல மேலே பரீட்சைகள் நடைபெற்றது, கருத்தரங்கள் நடைபெற்றபடியால் அந்த முழுமையான உணவு வழங்கல் செயற்பாடு 100% வழமை போல நடைபெறவில்லை இந்த இறுதி 2 வாரத்தில். இருப்பினும் கூட இந்த 2 வாரத்தில் மொத்தமாக 9031 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லா பாடசாலைகளும் சேர்த்து. சில பாடசாலை கணக்கறிக்க தரவில்லை, அதை பற்றி பிறகு சொல்றேன். இதற்கான சராசரி செலவு ஐயமுட்டனுடைய சராசரி செலவு ஒரு மிகவும் வித்தியாசமாகவும் சந்தோஷமா இருக்கின்றது. 13 ரூபாய் 88% தான் கணக்கறிக்கை அடிப்படையில் காட்டப்படுகின்றது. அப்ப செலவு கட்டுப்பாடு 15 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கிறது கணக்கறிக்கை புள்ளிவர அடிப்படையில். யதார்த்தத்தில் பிள்ளைகள் இருந்தால் கலைப்போம். அப்போ 9031 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. 13 ரூபாய் 88% ஒரு மாணவருக்கான சராசரி செலவாக ஐயமுட்டன் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் வெளிப்படையாக நேரடியாக ஒவ்வொரு கணக்கு வரதுக்குள்ளேயும் போவமாக இருந்தால் முதலாவது பாடசாலையாக கணக்கறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒழுங்கில தான் இந்த நான் பாய்ச்சி கொண்டு போறேன். இந்த கணக்கறிக்கை நீங்கள் கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ற ஒழுங்குல எங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகும். அதைத்தான் நாங்கள் பிரிண்ட் பண்றோம். அப்ப கணக்கறிக்கை முதலாவது சமைச்சிருக்கிறது கிளிநொச்சி ஐயனாபுரம். ஐயனாபுரத்துல 1117 மாணவர்கள் உணவு வழங்கப்பட்டது. ஒரு மாணவனுக்கான சராசரி செலவாக உணவு வழங்கலுக்கு 17 ரூபாய் 22% ஏற்பட்டது. இப்ப அவருடைய கையிருப்பு 3578 ரூபாய் இருக்கின்றது. அவர்களுக்கு மீள் நிரப்பீடு இந்த வாரம் அனுப்பி வைக்கப்படும். நாளை மறுதினம் அவருடைய காசு போடுவார். அப்ப உண்மையில இந்த பாடசாலையின் செயற்பாடும் ஒரு தொடர்ச்சியாக உணவு வழங்குகின்ற பெரிய பாடசாலை ஒன்று சிறப்பாக செயற்படுறீங்க. இந்த பாடசாலை சார்பில் இதுல இணைஞ்சிருக்கிற அதிபரா ஆசிரியர் இருக்கிறீங்க? சார் நான் அதிபரும் டீச்சரும் இருக்கிறேன். ஓகே, நன்றி. இணைஞ்சாதாண்டி கலைப்போம் உனக்கு கேட்போம். 2வது திகிலவட்ட GTMS இந்த பாடசாலையில் 410 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. 20 ரூபாய் 5% ஒரு மாணவனுக்கான செலவு ஏற்பட்டது. தற்பொழுதைய கையிருப்பு 851 ரூபாய் 10% மீள் நிரப்பீடு வழங்கப்படும். இந்த திகிலவட்டியை குறிப்பாக சொல்றாங்கன்னா இந்த பாடசாலை இந்த முறை முதல் தடவையாக 100% சமூக பங்களிப்போட மாணவர்களை இதுக்கு முதல் ஏற்படுகின்ற செலவுகளுக்கு மாஜனா 90 ஓலவல் பழைய மாணவர் நிதி பங்களிப்பு வழங்குற தொடர்ச்சியாக முதல் தடவையாக 100% சமூக பங்களிப்போட இந்த மாணவர்கள் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு 24 மணி நேரம் அதை தொடர்ச்சியாக நினைக்கிறேன் ஒரு மாதமா இருக்கலாம். பிள்ளைகளை கரெக்ட் பண்ணுங்க. அந்த காலப்பகுதியில் மாணவர் தங்க வைக்கப்பட்டு முழு நேரமாக தங்களுடன் கூடிய கற்றல் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு பரீட்சைக்கு மாணவர்கள் தயார்படுத்தப்பட்டு அனுப்பியிருந்தார்கள். மிகவும் சிறப்பான செயற்பாடு. இந்த பாடசாலைக்கு சிறப்பான பாராட்டுகள். தீலவட்டை சார் இருக்கிறீங்களா? அதிபரா ஆசிரியரா? ஆசிரியர் இருக்கிறேன் சார். தயானந்தன் இருக்கிறேன். தயானந்த் அதிபர் அதிபர் ஊருக்கு மூதூருக்கு போயிருந்தவங்க சார். நான் கால் எடுத்து நைட் சொன்னேன் நான் மீட்டிங் இருக்கேன் சொன்னவங்க இணைஞ்சிருக்கிறாங்களான்னு. அதிபர் மூர்ல நாங்கள் ஆஸ்திரேலியால நாங்களும் முடியலாம் இருக்கிறோம். நன்றியா. ஓகே, அடுத்தது கொட்டடி நமச்சிவாயம். இந்த பாடசாலையில் 593 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவாக 19 ரூபாய் 9% ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 6740 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கொட்டடி நமச்சிவாயம் சார்பில் யார் இணைஞ்சிருக்கிறீர்கள்? ஓம் சார், நான் இருக்கிறேன். ஓகே, நன்றி மேடம். உங்களோட கணக்குல நீங்க அந்த தசம் போடைக்க கவனமா நீங்க அதை ஒரு பாயிண்ட் பண்ணிக்க உங்களோட கையிருப்புல எல்லாம் பிழைச்சி அட்ஜஸ்ட் பண்ணினா இந்த கூகுள் ஃபார்ம் பண்ணிக்க அந்த தசங்கள் போடைக்க கவனமா போடுங்க. என்ன உங்களோட சராசரி செலவு எனக்கு 0.22 வந்தது. அப்புறம் பார்த்தா அது கணக்கு பிள்ளை நீங்க மாறி வந்தது. தசங்களை கவனமா பாவீங்க. நன்றி. அடுத்தது ஏறாவூர் தமிழ் மகத்தியாலயம் 360 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான சராசரி செலவாக 15 ரூபாய் ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 8286 ரூபாய். மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். ஏறாவூர் பாடசாலை சார்பில் யார் இணைஞ்சிருக்கிறீர்கள்? ஏறாவூர் இல்லை. ஏறாவூர் இல்லை. நல்லபடியும் அல்ல. ஓகே, மாதிரினி சைவ மகாவித்தியாலயம் 388 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபாய் 27%. தற்பொழுதைய கையிருப்பு 8920. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். யாழ்ப்பாணம் சுன்னாகம் மயிலினி சைவ மகாவித்தியாலயம் சார்பில். வணக்கம் சார், நான் அதிபர் இணைஞ்சிருக்கிறேன். ஓகே, நன்றி சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி. அடுத்த குட்டியவளம் GTMS வளமைக்கு மாறான தொகையா இருக்குது. 117 மாணவர்கள் உணவு வழங்கப்பட்டது. தொகை கரெக்ட் பண்ணுங்க சார். இது வளமையில 1000 கிட்ட வாரது.
நீங்க கூகுள் ஃபார்ம் போட கப்பலா விட்டீங்களோ தெரியல, கவனிங்கோ. 117 மாணவர்கள் தான் கூகுள் ஃபார்ம்ல காட்டுது. ஒரு மாணவருக்கான செலவு ரூ. 17.52. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 15,020. மீள் நிரப்பீடு வழங்கப்படும். இந்த பாடசாலையை பற்றி சொல்றோம்னா, இந்த பாடசாலையில திடீரென்று ஒரு சின்ன ஒரு தொய்வு நிலை, ஏற்கனவே நாங்கள் சில பாடல் இந்த மாதிரி ஒரு சின்ன தொய்வு நிலை ஒன்று காணப்பட்டது. அதை நிவர்த்தி செய்யறதுக்காக அதை பற்றி ஒரு முயற்சியாக பெற்றோர்கள் யாவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். பெற்றோர்கள் ஊடாக நானும் முரளி எண்ணையும் ஜூம் ஊடாக ஒரு இந்த பரீட்சைக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன் ஒரு கலந்துரையாடல் செய்திருந்தோம். அதன் பின்னர் சில மாற்றங்கள் ஏற்பட்டதை அந்த தொடர்ந்து வந்த வாரத்துல பார்க்கக்கூடிய இருந்தது. அந்த மாற்றம் தொடர்ந்தும் பயணிக்கணும் என்று எதிர்பார்க்கிறோம் சார். இது சம்பந்தமா இருக்கிறீங்களா சார்? குட்டியபுலம் அதிபர் இருக்கிறீங்களா நினைக்கிறேன் சார். இருக்கிறீங்களா குட்டியபுலம்? பாஸ்கரன் சார் காட்டினது அப்போது. ஓகே, பாஸ்கரன் சார் இல்ல. ஓகே, அடுத்த விவேகானந்தா கிளர்ச்சி விவேகானந்தா அம்பாள்புரம் அவர்கள் வளமைக்கு போல சாதனைக்கு சொந்தக்காரர் எப்பவும் 214 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான சராசரி செலவு 0. 100% பாடசாலை சமூக பங்களிப்பூடாகவே தொடர்ச்சியாக உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் வழங்கிய நிதி நீண்ட காலமாக 46,365 ரூபா 50 அவ்வாறே நிலையான வைப்பில் அப்படியே இருக்குது. இந்த பாடசாலையை பற்றி முரளி என்ன உங்களுக்கு மேலதிக விளக்கங்களை சொல்லுவார். இந்த பாடசாலை தொடர்ச்சியாக எந்த விதமான ஐயமூட்டனுடைய நிதி பங்களிப்பும் இல்லாமல் ஐயமூட்டன் செயற்பாடுகளை மிகவும் சிறப்பாக தொடர்ச்சியாக கூறுகிற பொழுது இப்ப 6-7 மாதம் நினைக்கிறேன் நீண்ட காலமாக சிறப்பாக முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்றாங்க. எப்போவும் ஐயமூட்டன் உங்களோட செயற்பாடுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான வெகுமதிகளும் உதவிகளும் நீங்கள் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் வழங்குவோம் என்று கூறுகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த பாடசாலைக்கு சில வெகுமதி வழங்குவதை பற்றி முரளி என்ன சொல்லுவார். இவ்வாறு பாடசாலைகள் தனித்துவமாக சுயமாக இயங்குகின்ற பொழுது உங்களுடைய திறமைகள் வெளிக்கொணரப்படும். அந்த திறமைகளுக்கான வெகுமதி நிச்சயமாக உங்களை தேடி வரும். மத்திய பாடசாலைகளுக்கும் இது முன்னுதாரணமாக இருக்கும் என நினைக்கிறோம். இதை இலக்காக கொண்டு நீங்களும் இயங்குறதுக்கு முயற்சிகளை செய்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அந்த முயற்சியில் இன்னொரு பாடசாலை தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் தற்பொழுது தென்படுகின்றது. அது அடுத்த பாடசாலை குண்டகசாலை விவேகானந்தா. இந்த பாடசாலை திடீரென ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு வித்தியாசமான சிறப்பான செயற்பாடோடு போய் கொண்டிருக்கின்றது. 284 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை முதல் தடவையாக இந்த பாடசாலையில் மாணவருக்கான ஐயமூட்டின் சராசரி செலவு 0 குறைத்து 15,500 குறைத்து இந்த 0 இருக்கின்றது. இந்த புள்ளிவரம் சரியாக இருந்து தொடர்ச்சியாக இதே புள்ளிவரத்தோட பயணிக்கின்ற போது அவர்களுக்கும் எதிர்காலத்தில் சில வெகுமதிகளுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த குண்டகசாலை விவேகானந்தா தற்பொழுது 12,190 ரூபா 16% கையிருப்பில் இருக்கின்றபடியால் மேல் நிரப்பீடு வழங்கப்பட தேவையில்லை. இந்த பாடசாலைக்கும் சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த தொகையை தக்க வைப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள். அதுக்காக கட்டாயப்படுத்த வேண்டாம், முயற்சி செய்து பாருங்கள். சிறிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். இருக்கிறீங்களா குண்டகசாலை விவேகானந்தா? குட் மார்னிங் சார். நான் இருக்கேன் சார். ஸ்கூல் அதிபர் இருக்கிறேன் சார். மார்னிங். இந்த புள்ளிவரம் சரிதானே சார்? 0 தானே உங்களோட கடைசி தகவல் பதிவிடப்பட்ட? ரைட், ஓகே. அப்படி இருந்தால் ஒரு முதலாவது வாழ்த்துக்கள். உங்களோட முதலாவது 0 தொகை வரப்பட கணக்கறிக்கை சிறப்பான பாராட்டுகள். தொடர்ந்து வர காலங்கள்ல பார்ப்போம் சார். சின்ன சின்ன மாற்றங்கள். ஓகே, அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம், முயற்சி செய்யுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், நன்றி. அடுத்த பதுள கலைமகள் பசறையா இருக்கணும். என்ன பசறை என்று பதுள கிழமைகள் தான் நிரோஷன் பசறை என்ன பசறை பசறை பசறை. ஓகே, எங்களுக்கு கணக்கு கிழமைகள் வந்துட்டு இப்போ பசறை கலைமகள் 292 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான சராசரி செலவு 21.40. தற்பொழுதைய கையிருப்பு 13,389 ரூபா. கையிருப்பு போதுமா இருக்கின்றபடியால் மீண்டும் வழங்கப்பட மாட்டாது. விவேகானந்தா குண்டகசாலை அதிபருக்கு போன மியூட் பண்ணுங்க சார். அடுத்த கண்டி கலைமகள் 231 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு ஒரு மாணவருக்கான செலவு 20 ரூபா 33% ஏற்பட்டு தற்பொழுதைய கையிருப்பு 10,078 ரூபா. மீள் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கண்டி கலைமகள் சார்பில் யார் இணைஞ்சிருக்கிறீங்க? சார், நான் அதிபர் இணைஞ்சிருக்கேன் சார். ஓகே சார். அப்படி சோமா இருக்கிறீங்களா சார்? இப்போ சோமா இருக்கேன் சார். நன்றி சார். உங்களுக்கு கேட்ட சந்தோஷம் சார். நன்றி நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். எங்களோட திரும்பி ஜாயின் பண்ணி வந்துட்டீங்க. ஜாயின் பண்ணி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் உறவு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். சரி சார். ஓகே, தேங்க்யூ சார்.
ஓகே. அது மட்டக்களப்பு பாலச்சேனை புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் 533 மாணவர்கள் உணவு வழங்கப்பட்டு ஒரு மாணவருக்கான செலவாக ரூ. 16.34 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு -820, எதிர்மறை 820. மேல் நிரப்போடு நிச்சயமாக அனுப்பி வைக்கப்படும். பாலச்சேனை வாணி வித்தியாலயம் சார்பில் மேகலா மேடம் டிவில இருக்கிறா. குட் மார்னிங் சார். நான் பிரின்சிபல் நான் நிக்கிறேன் சார். ஓகே, வணக்கம் சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, வணக்கம். அப்ப இதுக்கு பொறுப்பா சார் ஒரு ஆளை இதை நியமிச்சு கொள்ளுங்க சார். மேடம் வந்து இப்ப லீவு தானே சார் 3-4 மாதத்துக்கு என்ன? ஓம் சார், ஓம் சார், ஓம் சார். அதை கவனமா Okay, sir. பாருங்க. நான் சரி, கதைக்கிறேன். சார் உங்களோட கதைக்கிறேன். நன்றி சார். நன்றி. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது கிளிநொச்சி செல்வா நகர் 1009 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவருக்கான செலவாக ரூ. 15.63 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 7,535. மேல் நிரப்பீடு வழங்கப்படும். சார் இருக்கிறீங்களா சார்? கிளிநொச்சி செல்வா நகர், கிளிநொச்சி செல்வா நகர் ஜிடிஎம்எஸ் சார்பில் இருக்கிறீங்க? வளமையா பிரின்சிபல் வாரவர் மாணவர். ஓகே, பண்ணுவோம், கதைப்போம். அடுத்த பண்டத்தரிப்பு ஜசிந்தா. உண்மையில வராத பாடசாலைகளுக்கான நிதிகள் நிச்சயமாக அனுப்ப மாட்டோம். அது சம்பந்தமாக நாங்கள் திருப்பி மீளாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கும். வளமையா சொல்ற மாதிரி தான். அடுத்த பண்டத்தரிப்பு ஜசிந்தா 416 மாணவர்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறார்கள். அந்த பாடசாலை காலத்தில் கொஞ்சம் உணவு வழங்கல் தொய்விருந்தது தெரியுது. ரூ. 17.10 ஒரு மாணவருக்கான செலவு ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு ரூ. 9,939.50. மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். மேடம் இருக்கிறீங்களா? பண்டத்தரிப்பு ஜசிந்தா. ஓகே, நன்றி. வணக்கம் மேடம். அடுத்தது பதுல தெல்பத்த தமிழ் மகா வித்தியாலயம். இதற்கு கணக்கு விளங்கல, எல்லாம் 0 வந்திருக்கு. கடைசி தொகை ரூ. 9,755. இந்த கருத்து என்னன்னா தெரியல. மேடம் இருக்கிறீங்களா? கணக்கறிக்கை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கிழமை அந்த 2 கிழமை சாப்பாடு கொடுக்கலையா? கொடுக்கல. கடைசி 2 கிழமை. ஓகே. ஆமா சார், செமினாருக்கு போயிட்டு இருந்தாங்க அடிக்கடி. ஸ்கூல்ல தங்கல சார், அதான். சரி, ஓகே. அப்ப உங்களோட கணக்கறிக்கையின்படி அந்த 2 வாரம் உணவு வழங்கவில்லை. அதுக்கு முற்பட்ட வாரத்தின் நிதி கையிருப்பு ரூ. 9,755 அப்படி இருக்கு. அப்படித்தானே மேடம்? ஆமா சார். ஓகே. அப்ப உங்களுக்கு மேல் நிரப்பீடு வழங்க தேவையில்லை. பாவிங்க அந்த 2 கிழமைக்கும். ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்த கிடைச்சதுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள் மேடம். நான் நேற்று உங்களோட வைஸ் பிரின்சிபலோட கதைச்சினான், அந்த செயற்பாடை பற்றி விளங்கப்படுத்தினான். அதுக்கப்புறம் கவனமாக செய்யுங்க. நன்றியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது ஸ்ரீ கணபதி பொரகாஸ் 730 மாணவர்களுக்கு உணவு வழங்கி இருக்கிறார்கள். ஒரு மாணவருக்கான செலவாக ரூ. 17.16 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 3,342. அவர்களுக்கு மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். இந்த பாடசாலைக்கு சொன்ன மாதிரி இந்த செயற்பாட்டுக்கு விருது பெற்றதுக்கு ஐயமூட்டன் சார்பில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சார் இருக்கிறீங்களா சார்? ஸ்ரீ கணபதி. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். அடுத்த ஐஸ்லேபி பண்டாராவில் ஐஸ்லேபி தமிழ் மகா வித்தியாலயம். இவர்கள் 16 மாணவர்களுக்கு உணவு வழங்கி இருக்கிறார்கள். இவர்களும் இந்த முறை 0 என்ற புள்ளிவரம் காட்டப்படுகின்றது. 16 மாணவர்களுக்கு 0 வழங்கி இருக்கிறார்கள். தற்பொழுது கையிருப்பு 17,751. அந்த கணக்குகள் சரியா மேடம்? அப்ப உங்களோட கடைசி காலத்துல நீங்கள் 16 பேருக்கு முழுமையாக உங்களோட ஐயமூட்டன் தொடர் செலவில்லாமல் நீங்கள் முழுமையான சமூக பங்களிப்பு வழங்கினீங்களே மேடம்? ஓகே, நன்றி. அப்படி என்ன உங்களோட 17,751 இருக்கு. அப்ப இந்த அடுத்த 2 வாரத்துக்கு நிறைய பயன்படுத்துங்க மேடம். நன்றி. இப்ப வாழ்த்துக்களா? வாழ்த்துக்கள். விருது பெற்றதுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது கந்தகட்டிய தமிழ் மகா வித்தியாலயம் 497 மாணவர்கள் பயன்பெற்று ஒரு மாணவருக்கான செலவாக ரூ. 15.46 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு ரூ. 233.10. மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கந்தகட்டிய சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்க சார்? அதிபர் இருக்கிற சார், டீச்சரும் இருக்கிறாங்க சார். நன்றி சார். நன்றி. உங்களோட வரவு மார்னிங் சார். எப்படி நீங்க அந்த வரவை தொடர்ச்சியா பேணி கொண்டு தான் நல்ல சார். சந்தோஷம். ஓகே, நன்றி சார். அடுத்தது கருங்காலிக்குளம் வவுனியா கருங்காலிக்குளம் தமிழ் வித்தியாலயம் 480 மாணவர்களுக்கு உணவு வழங்கி
21.36 சராசரி செலவு ஏற்பட்டு தற்போதைய கையிருப்பு 7,562.52 மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். கருங்காலிக்குளம் சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்கள். ஆம் சார், வணக்கம் சார். ஆண்டனி சார். வணக்கம். ஆண்டனி சார் இருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம். ஓகே. அடுத்த பண்டாரவள கிரேக் தமிழ் மகாவித்தியாலயம் 361 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவருக்கான செலவாக 16 ரூபா 48 ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுதைய கையிருப்பு 10,690 ரூபா. சிறிய மேல் நிரப்பீடு வழங்கப்படும். சார் இருக்கிறீங்களா சார்? கிரேக் பிரின்சிபல் இருக்கிறேன் சார். டீச்சர் ஓகே, நன்றியா. நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய தொடர்ச்சியான வெற்றிகரமான உங்களுடைய அந்த ஆளுமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சார். நானும் ரூபனும் சிறப்பாக செயல்படுறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்த மன்னார் மடுக்கரை GTMS 319 மாணவர்கள் உணவு வழங்கியிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் கருங்காலிக்குளம், கிரேக், மடுக்கரை நீங்களாம் இந்த உங்களோட கட் அவுட் டைமுக்கு பிறகுதான் கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க. இனி எதிர்காலத்தில் தவித்துக் கொள்ளுங்க. நாங்கள் சொன்ன டைமுக்குள்ள போட பாருங்க. மடுக்கரை GTMS 319 மாணவர்களுக்கு உணவு வழங்கி 15 ரூபா 43 செலவு ஏற்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கையிருப்பு 9,616 ரூபா. மேல் நிரப்பீடு அனுப்பி வைக்கப்படும். மடுக்கரை GTMS சார்பில் இணைஞ்சிருக்கிறீர்கள். சார் நான் இருக்கிறேன். டீச்சர் இருக்கீங்க. டீச்சர் ஓகே. டீச்சர் இந்த கூகுள் ஃபார்ம் கொஞ்சம் ஏர்லியா போடுங்க டீச்சரா. நீங்க இந்த முறையில இருந்து ஓகே சார். கொஞ்சம் லேட்டா ரூபனுக்கா விளங்கப்படுத்துங்க. ஏன்னு இப்ப நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு முதல் நாளே தந்துட்டீங்கண்டா, வெள்ளிக்கிழமை பின்னேரம் தந்தீங்கண்டா தான். இப்ப பாருங்க, ரூபன் உங்களுக்கு ஒரு அறிக்கையை விடுறாரு. அந்த அறிக்கையில அவரேஜா உங்களுக்கு சொல்ல போறாரு. நாங்கள் நாளைக்கு இந்த பதிவை நாங்கள் முகநூல்ல போடுவோம். இப்ப நாளைக்கு நாங்கள் இந்த அறிக்கையை சொன்ன பிறகு இன்னொரு ஆள் கேள்வி கேட்டு, ரூபன் நீங்க 16 ரூபா இன்றைக்கு 15 ரூபா குறைச்சேன்னு சொன்ன நீங்கள் அது சரியோண்டு கேட்க நாங்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் பப்ளிக்கா எஸ் என்று சொல்றோம். ஏனென்று சொன்னா உங்களுடைய ஒத்துழைப்பாளர். ஆனா இப்ப நீங்கள் அதை தராட்டி எங்களுடைய அவரேஜை நாங்க பிழைச்சிடுவோம். பிழைக்க நாங்கள் ஒரு பிழையான ஒரு ஆர்டிபிஷியலான நம்பரை சொல்லக்கூடாது என்பதில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் எங்களோட ஒத்துக்கொள்வீங்கள். அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட தாழ்மையாக அன்பாக இருக்கிறோம். இயலுமானவரை ஃப்ரைடேயே எங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்மில் 2 விதம். ஒன்று நேரடியாக நம்பர்ஸையும் என்டர் பண்ணணும், மற்றது ஃபார்மையும் எங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணணும். ஃபேக்ஸ் 2ல் ஃபோட்டோ காப்பி அனுப்பணும். அப்போ இதைத்தான் ரூபன் அடிக்கடி கேட்குறேன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் எங்கண்ட பொசிஷன் இருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு நம்பரை சொல்லி போட்டு அசம்பிளியில் நீங்கள் ஒரு நம்பரை சொல்லி போட்டு அசம்பிளி முடிய 2வது நாள் ஒரு ஆள் கேட்க மாற்றிடலாம். அப்போ அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வரக்கூடாது என்றதுக்காக உங்கள்கிட்ட திருப்பி இதை நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கும் அது விளங்கும் நினைக்கிறேன். இப்போ விளங்குதானே? ஏன்னா ரூபன் சரி கொஞ்சம் அதில் என்ன அமௌண்ட் இருக்காண்டா, இப்போ நானும் முரளி என்ன உங்களுக்கு தெரிகிற மாதிரி எங்களுக்கு இன்னமும் ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட் செய்கிற டாக்டர் ஆதவன். அவர் உங்களுக்கு கணவருக்கு பழைய ஈக்கலுக்கே தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவர் தான் இது இன்னும் பேக் ஆஃபீஸில் உங்களுக்கு செய்கிறவர். அப்போ அவர் எல்லாம் சப்மிட் பண்ணி தரைக்க எங்களுக்கு இரவாயிடும். நான் கிட்டத்தட்ட நாங்கள் 10க்கு படுத்தா அப்புறம் அவர் இரவில் வேலை செய்கிறாள். அவர் போடுற டீட்டெயில்ஸ் நான் விடிய பார்க்க டூ லேட் ஆகிடும். இப்போ நான் மீட்டிங்கு வரும்போது அதுக்காக நான் காலமே எழும்ப வேணும், இல்லாடி இரவு தான் முடிச்சிருக்க வேணும். அந்த டைம் டிஃபரெண்ட்டும் உங்களுக்கும் இருக்குது என்ன. அதான் கேட்குறேன், நீங்கள் எவ்வளவு ஏர்லியா தாரீங்களோ அவர் ஏர்லியா. கிட்டத்தட்ட அவருக்கு எங்கட இரவு நேரம் வெள்ளிக்கிழமை 8-9 மணிக்கு தந்தால் நான் எல்லாம் கிளீன் பண்ணி வடிவா மேக் பண்ணி போட்டு நான் மீட்டிங்கு ரெடியாக வரலாம். விடிய வரைக்கும் எனக்கும் டென்ஷனாக இருக்கும், சில பதிவுகள் இல்லாமல் இருக்கும். உங்களை கால் பண்ணிடலாம். உங்களுக்கு டூ ஏர்லி. இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை இருந்தது. அப்போ நான் நினைக்கிறேன் 2-3 பள்ளிக்கூடம் அட்ஜஸ்ட் பண்ணினேன். உங்களுக்கு கால் பண்ணிடலாம். உங்களுக்கு விடிய காலை 3 மணி 4 மணி. ஆனால் எனக்கு கதைக்கணும் உங்களோட. அப்போ நான் சில நேரம் இரவு செய்ய இருந்தேன்டா உங்களுக்கு கால் பண்ணேன், உங்களோட பின்னேற நேரம். அப்போ அது உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் டைமும் இருக்குது. உண்மையில ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கேட்குறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை சாப்பாடு கொடுத்த உடனே அந்த கணக்கை போடுங்க. இவ்வளோ குயிக்கா 3 மணியோட அதுக்காக 3 மணி இருக்காதுங்க. 2 மணிக்கு போட்டிங்கன்னா எங்களுக்கு இது நான் 10 மணிக்கு படுக்கலாம். நீங்கள் லேட்டாக போட்டால் நான் இரவு இருக்கணும், அப்படி காலமை வெளியே எழும்பணும். உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். கணக்கு எல்லாம் நடக்குது கம்மா தவிர்த்து கொண்டீங்கன்னா. இப்ப நாங்கள் எங்கண்ட பிசினஸ் க்ளோஸ் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை. இப்ப உங்களை விட 5 மணித்தியாலும் பின்னுக்கண்டு யோசிங்க. அப்ப நீங்கள் பின்னேரம் 6 மணிக்கு பிறகு தந்தாலே எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 11 மணி ஆகிடும் எங்களுக்கு. அப்ப அதனாலதான் நாங்கள் 3 மணி என்று கேட்கிறோம்னா நீங்க பள்ளிக்கூடம் விட்டு போய்க்க தந்துட்டீங்க. அப்ப இதுல புதிய அதிபர்கள் ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கும் தான் இந்த மெசேஜ். இப்ப என்னடா நீங்க 3 மணி பள்ளிக்கூடம் விட்டு போய்க்க உண்மையில நீங்கள் இதை வாழ்க்கையில நானும் பழகின ஒரு விஷயம். பள்ளிக்கூட வேலையை பள்ளிக்கூடத்தில் இருக்க செய்துட்டு போயிட்டீங்கண்டா நீங்க வீட்டுல போய்க்க நிம்மதியா நீங்களும் போயிடலாம். எங்களுக்கும் 3 மணிக்கு நீங்க சந்தீங்கண்டா தான் எங்களுக்கு இங்க இரவாயிடும். அப்பவே எங்களுக்கு 8 மணி ஆகும்.
அப்ப இல்ல அது நீங்க என்ன 3 பண்றேன்னா பேருக்கு முன்னாடி சொல்ற மாதிரி இப்ப நான் கேள்வி கேட்டாலும் சில டாக்குமெண்ட் பள்ளிக்கூடத்துல இருந்தா நீங்க வீட்டை போட்டு தானே உங்களுக்கு கால் பண்ணி இந்த கொஞ்சம் பிழைக்குதுன்னு கேட்டா நீங்க சொல்லலாம் அது ஃபைல் அங்க இருக்கான்னு சொன்னா உங்களால செய்யலாம். அது என்ன இப்போ ஸ்கூல் டைம்ல செய்துட்டீங்கன்னா எங்களுக்கு கிராஸ் செக் பண்றது ஈஸி. ஏதாவது தகவல் பிழை என்றால் நான் திருப்பி செக் பண்ணலாம் உங்கள்கிட்ட. அதுக்கு தான் கேட்குறோம். சரி, ஓகே அதை சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நன்றியா. மற்றது இதுல அடுத்த கீழே வர 3 பள்ளிக்கூடங்களுக்கும் நாங்கள் சில முதலாவது சொல்றோம் மல்லாவி பாடசாலை தொடர்ச்சியாக இந்த முறையும் நீங்கள் கூகுள் ஃபார்ம் தரையில ஏற்கனவே 2வது தடவை என்ன ஒரு தடவை நடக்குமா இருந்தால் திட்டத்தில் தொடர முடியாதது உறுதியாக சொல்றோம். நாங்கள் திருப்பி சொல்றோம் எங்களோட வேலை திட்டத்தை இலவப்படுத்த வேணும். நீங்கள் கூகுள் ஃபார்ம் இந்த ஃபார்மும் தராட்டி எங்களால் செய்ய இயலாது. அப்போ நாங்கள் உங்களோட கணக்கில் ரெண்டமாக போட இயலாது. தயவு செய்து கூகுள் ஃபார்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 அக்கௌண்ட்ஸும் முக்கியம். மல்லாவி 2வது தடவை இந்த தவறு நடந்திருக்குது. நான் கூகுள் ஃபார்ம் நான் திருப்பி என்டர் பண்ணி நான் மெனுவலா 555 மாணவர்கள் 13.21 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 6735. நான் பழைய ரெக்கார்டை வச்சுட்டு தான் செய்து நான் முன்னிறப்போடு வழங்கப்படும். மல்லாவி பாடசாலையிலிருந்து யார் இணைஞ்சிருக்கிறீங்க? மல்லாவி மகாவித்யாலயம். சார் ஏன் சார் இந்த பிள்ளை தொடர்ச்சியா நடக்குது? 2வது தரம் சார் ஒரு ஆள் பொறுப்பண்டா அந்த பொறுப்பா இருக்கா உறுதிப்படுத்த வேணும். இப்ப என்ன சொல்லுங்க, அப்ப ஒரு டீச்சர் செய்தா நீங்கள் பொறுப்பண்டா நீங்கள் அதை மேக் ஷோ பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பப்பட்டுட்டுதோன்னு சொல்லி அந்த டீச்சர் மீட்டிங்கு வர வேணும். இல்லாட்டி இப்ப நீங்க போய் டீச்சர்கிட்ட சொல்லிக்க அவாக்கா அந்த சீரியஸ் விளங்காது. நாங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறோம்டா தெரியாது. அப்ப உண்மையில சம்பந்தப்படுற ஆக்கள் மீட்டிங்கு வர வேணும் அல்லது பொறுப்பா இருக்கிற ஆக்கள் அதை உறுதிப்படுத்தணும். சார் இது பெரு கவனம். நான் நிர்வாகத்தை திருப்பி முறையிலே நான் சொல்ற மாதிரி நாங்கள் நிர்வாகத்துல எந்த தளர்வு போக்கும் இருக்காது. எந்த பாடசாலைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த தளர்வும் இருக்காது. நிர்வாகம் நேர்கோளாத்தான் இருக்கும். எந்த பெண்டும் பெறாதுங்க நிர்வாகத்துல. அப்ப எதிர்காலத்துல இந்த பிள்ளைகள் நடக்காம தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்க. தயவாத்தான் கேட்கிறோம் சார். நன்றி சார். அப்ப உங்களுக்கு 3 அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது மாங்குளம் மகாவித்யாலயம். இதே பிள்ளை மாங்குளம் மகாவித்யாலயம் கணக்கறிக்கையும் சமர்ப்பிக்கல. கூகுள் ஃபார்ம் போடல. நான் வாய்ஸ்ல மெசேஜ் அனுப்பிக்க சார் எனக்கு சொன்னீங்க அந்த 2 கிழமை உணவு வழங்கலையே. அப்ப அதை ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு நீங்க உணவு வழங்கப்படாட்டியும் அந்த கூகுள் ஃபார்ம் அந்த டேட்டுக்கு இவ்வளவு காசு இருக்குன்றதை ரெக்கார்டை ஃபார்வர்ட் பண்ணணும். அப்ப நீங்க கணக்குல விளக்கம் இல்லாம இருந்தா பரவாயில்லை. நான் திருப்பியும் சொல்றோம், ஏதாவது பாடசாலை 2 வாரம் உணவு வழங்காட்டி அதை க்ரோஸ் பண்ணி என்ன காரணத்துக்கு உணவு வழங்கவில்லை அந்த விவரத்தில் எழுதுங்க. உணவு வழங்கவில்லை, பாடசாலை உணவு வழங்க நடைபெறவில்லை, ஆரம்ப நிதி இவ்வளவு இருந்தது, இந்த வார செலவு 0. ஆகவே இத்தனாம் தேதி நாங்கள் கேட்கிற அந்த 10ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி உங்களோட கையிருப்புல இவ்வளவு இருந்தது. இது ஒரு அக்கௌண்ட் பர்பஸ்லாம் கேட்கிறோம். அப்ப அந்த நிதி கூட்ட வச்சு கொண்டுதான் நாங்கள் அடுத்த 2 வாரத்துக்கு உங்களுக்கு நிதி அலோகேஷன் செய்கிறோம். அப்ப கண்டிப்பா நீங்க சாப்பாடு கொடுத்தீங்களோ இல்லையோ ஐஎம்ஓட தொடர்ந்து பயணிக்கிறீங்கன்னு சொன்னால் கணக்கறைக்க சமர்ப்பிக்கணும். அது நீங்கள் செயற்பாடுல இல்லையாண்டாலும் அது காரணம் சொல்லணும். ஏன் சாப்பாடு வழங்கல அந்த காரணம் நியாயமா இருந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அப்ப தொடர்ச்சியா வழங்க போன வாரம் அந்த பரீட்சை காலங்கள் ஏற்றுக்கொள்றோம். மாதிரி பரீட்சை நடந்திருக்கலாம், செமினார் நடந்திருக்கலாம், பிள்ளைகள் வேற ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். அது ஏற்றுக்கொள்றோம். அது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம். அதை நீங்க தெளிவுபடுத்தி அந்த கணக்கறிக்கையால் எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மாங்குளம் கவனமா இருக்கும் இந்த விஷயத்துல. உங்களோட கணக்கறிக்கை கடைசியின் 2-3 அதுக்கு முற்பட்ட பழைய ரெக்கார்ட்ல தான் எடுத்தேன். 5560 ரூபாய் 25 கணக்கறிக்கை காட்டியிருக்கிறீங்களா? சரியா இருந்தால் உங்களுக்கு மீள் வழங்கப்படும். மாங்குளம் பாடசாலை அதிபர் ஆசிரியர் இருக்கிறீங்களா? அதிபர் இருக்கிறீங்களா? ஓகே சார். ஒர்க்கா சார் பள்ளிக்கூடத்துல இதுக்கு ஒரு பொறுப்பா ஒரு ஆசிரியரை நியமிச்சு அந்த ஆசிரியர் ஊடாக இந்த பணியை சரியா முன்னெடுங்க சார். எங்களுக்கு கணக்கறிக்கை தான் உங்களோட செயற்பாட்டை புள்ளிவர இதுல வெளிப்படுத்தும். நீங்கள் உண்மையில எவ்வளவு செய்றீங்கன்றது நாங்க நேர பார்க்க இயலாது சார். உங்களோட கணக்கறிக்கையும் அது வார வேகம் அந்த கணக்கறிக்கை செயற்பாட்டை வச்சு கொண்டுதான் நாங்கள் உங்களோட நிர்வாக செயற்பாட்டை எவ்வளவு தூரம் இருக்குது அது என்னென்ன பிழை இருக்குன்றதை பார்த்து நாங்கள் அதை நிவர்த்தி செய்யலாம் சார். பொதுவா இந்த தவணையில இருந்து இதுல சரியா பின்பற்றுங்க. கணக்கறிக்கையால உரிய முறையை தாங்கோ. ஏன் சந்தேகம் இருந்தால் கோல் பண்ணுங்க, எங்களுக்கு கதையுங்க. அதாவது நான் நினைக்கிறேன் கணக்கு அதிபருக்கு தான் கோல் பண்ணியிருக்கிறேன். சில அதிபர்மா இருக்கு கோல் ரிட்டர்ன் பண்ணல எனக்கு தெரியும் உங்களுக்கு வேலைப்பாடு. ஆனா நீங்கள் எங்களுக்கு கோல் பண்ணுங்க, நாங்கள் வேலையா இருந்தாலும் உங்களோட கதைப்போம். நான் உடனே எடுக்காடி திருப்பி எடுத்து கதைப்போம். என்னோட கம்யூனிகேஷன் கிளீனா இருக்கணும். எப்போ தொடர்பாடல் சரியா இருந்தால்தான் செயற்பாடு இருக்கும். உங்களுக்கு டவுட் உடனே கோல் பண்ணுங்க. நான் வேலை நேரத்துல இருந்தா நான் வெளியில உடனே எடுத்து கதைப்பேன். ஒரு கொஞ்ச நேரத்துல திருப்பி கோல் எடுப்பேன். உங்களுக்கு அந்த உத்தரவாக நாங்கள் தருவோம். எங்களோட நேரம் உங்களோட நேரம் காலமே 5 மணில இருந்து பின்னேரம் 4 மணி மட்டும் உங்களுக்கு கோல் பண்ணுங்க. எனி டைம் நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம். அது நேரம் கதைப்போம். அது வாய்ஸ்ல அனுப்புங்க, நான் வாய்ஸ்ல ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு.
அடுத்த கடைசியான பள்ளிக்கூடம் பானம. இந்த பள்ளிக்கூடம் ஒட்டுமொத்தமா கணக்கறிக்கையின் தரையில கூகுள் ஃபார்மும் தரையில இவன் எதிர்காலம் என்னன்றது நாங்கள் தீர்மானிப்போம். அவன் நிதி ஒன்றும் வழங்கப்பட மாட்டாது. இதான் இந்த ஒட்டுமொத்தமான இந்த பாடசாலை என்ற நிதி அறிக்கை. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 9031 மாணவர்களுக்கு வழங்கி 14.74 சராசரியோட பயணிக்கின்றோம். அப்ப இந்த நாங்கள் நிர்வாகியில கடுமையா இருக்கிறோம்ன்றதுக்கான விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம். ஆனா இனி நாங்கள் அடுத்த விஷயத்தை பற்றி சும்மா கதைப்போம். முரளி என்ன? ஆமாம், நன்றி ரூபன். உண்மையில மிகவும் சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் எங்களோட நீங்க இதுல சில விஷயங்களை நாங்கள் கதைக்கிறோம்ன்றதுக்காக எங்களுக்கு உங்களோட கோபம் அல்லது உங்கள இருந்து நாங்க விலை இருக்கிறோம்ன்றோ இல்லை. எனக்கு நான் மெல்லாவி நேரடியா நான் மாங்குளம் நேரடியா நாங்கள் என்ன அப்ப எங்களுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையான பள்ளிக்கூடங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தொடர்ச்சியாக நல்ல நிலை கொன்றோனும். போரால பாதிக்கப்பட்ட இடங்கள், அதை விட வாழ்க்கையில வாழ்வாரத்துல பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று எல்லா இடமும் இருக்கிறோம். என்ன கிழக்கு வடக்கு மலையத்தில். அப்ப நாங்கள் எந்த விதமான பாகுபாடு இல்லாம உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம். ஆனா சில கட்டுப்பாடுகள் இல்லாம செய்ய இயலாது. அதுல நீங்கள் எங்களோட ஒத்துழைக்கணும். அதுல எந்த விதமான உங்களுக்கு மன உளைச்சல் தர்றதாக நீங்க எங்களை நினைக்கக்கூடாது. என்னடா இப்ப ரூபனும் நானும் உங்களோட ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தை பற்றி மிகவும் உன்னிப்பா கவனிக்கிறபடியா தான் எங்களால உங்களுடைய பிரச்சனைகளை அறியக்கூடியதா இருக்கு. மற்றதுல இந்த சமூக பங்களிப்புன்றது நாங்கள் எப்படி பார்க்கலாம் நினைக்கிறீங்க? சமூகத்தின் பங்களிப்பினுடைய வெளிப்பாடுதான் உங்களுடைய கணக்கறிக்கை. ஒரு கணக்கறிக்கையை நீங்கள் பார்க்க அந்த கணக்கறிக்கையில நீங்க பாருங்க, இப்ப இடையில 2-3 பள்ளிக்கூடம் நாங்கள் சொல்லிக்கொண்டு போய்க்க பார்த்துருப்பீங்க. அவன் சிலவு குறைவா இருக்குது. அதன் இண்டிகேஷன் என்னன்னா, அதாவது சமூகத்தினுடைய பங்களிப்பு தான் எங்களுக்கு அந்த கணக்கறிக்கைன்ற வெளிப்பாடு. அப்ப அதுக்காக நாங்கள் இன்றைக்கு காசை குறைக்கிறதுக்காக சாப்பாடை கொடுக்காம வச்சுட்டு சாப்பாடை குறைக்க கூடாது. சாப்பாடை குறைக்கிறோம் என்று சொன்னா, அதாவது கணக்கை குறைக்கிறோம் என்று சொன்னா, செலவை குறைக்கிறோம் என்று சொன்னா, உண்மையில சாப்பாடு கொடுக்காமல் விட்டதால குறைந்தது என்பது மனவருத்தமானது. சாப்பாடையும் கொடுத்து கணக்கறிக்கையில எங்களுக்கு சில ஒரு கிழமையில குறையுது என்று சொன்னா நீங்கள் என்னோட ஒத்துக்கொள்வீங்க நினைக்கிறேன். அதுலதான் அப்ப தெரியும், ஓஹோ அப்பதான் உண்மையிலே எங்களுடைய சமூகம் கூட உதவி செய்திருக்கிறோம். உங்களுடைய வீட்டு தோட்டங்கள், பாடசாலை தோட்டங்கள், மாணவர்கள் வீடுகள்ல இருந்து கொண்டு வந்த கன்ட்ரிபியூஷன் எல்லாம் கூடுதலான உச்சமாக இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கணக்கறிக்கை. அப்ப கணக்கறிக்கை என்பது உண்மையில நாங்கள் இந்த பள்ளிக்கூடங்கள்ல அல்ல சில இடங்கள்ல ஆடிட்டிங் செய்கிறதுக்காக நாங்கள் வைக்கல. நாங்கள் ஒரு சமூகத்தினுடைய பங்களிப்பை பார்க்கின்ற ஒரு கருவியாகத்தான் இந்த கணக்கறிக்கையை முக்கியமா பார்க்கிறோம். அப்ப தயவு செய்து நீங்கள் எவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்துல செலவை எவ்வளவு தூரம் குறைக்கிறீங்க என்பது சமூகத்தின் பங்களிப்பினுடைய வெளிப்பாடு என்பதை நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்ப இலங்கையில நிக்கிறேன். இலங்கையில இப்ப 1 மாதமா நின்றுட்டு தான் போனேன். இப்ப நான் போன 2 போக்க இப்ப வரைக்கும் பாக்குறேன், இலங்கையில ஏதோ ஒரு விதத்துல மழை பெய்துட்டு எல்லா இடம். நான் போன இடங்கள் எல்லாம் நல்ல மழை, நல்ல வடிவான செழிப்பாகவே இருக்கின்றது. யாழ்ப்பாணத்துல கூட இன்றைக்கு வெக்க இல்லாம போயிட்டுது. அப்ப உண்மையில இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு திருப்பி நாளைக்கு பள்ளிக்கூடம் தொடங்கிக்க உடனடியாக நேரடியாக வீட்டு தோட்டங்கள், பாடசாலை தோட்டங்களை பற்றிய செயல்பாடுகள்ல கொஞ்சம் ஊக்குவித்தீங்களா இந்த டைம், இந்த வெயிலுக்கு, இந்த மழைக்கு உண்மையில நல்ல மரக்கறிகள் வேறுமணி. அப்ப அதையும் நீங்கள் அடுத்த உங்களோட செயல்பாடுகள்ல உள்வாங்குங்கோ. அந்த செயல்பாடுகளை செய்யும் போது வடிவாக நீங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்க. சார் பூந்தோட்டம் அதிபர் சார், நீங்கள் வடிவான தோட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்கள் அந்த போட்டிகளுக்குள்ள போகணும் சார். அதே மாதிரி ஐஸ்ல போய் நீங்களும் நல்ல தோட்டம் வச்சிருந்த நீங்கள், ஆனா உங்கள்டையும் நீங்கள் அந்த தோட்டங்களை வடிவா காட்டுங்க எல்லாரும். ஏன்னா அந்த நீங்கள் அரசாங்கத்தினுடைய சில முயற்சிகள்ல உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் வடிவாக டாக்குமெண்ட் பண்ணினீங்களா தான் அந்த டாக்குமெண்டேஷனை நாங்கள் போட்டிகளுக்கு அனுப்பலாம். அப்ப உண்மையில நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களை அந்தந்த செயல்பாடுகள், இப்ப நான் நினைக்கிறேன் ஐஸ்லபில தான் ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்கிறார் உங்களுடைய தோட்டங்களை எப்படி செய்யணும் என்று. அதே மாதிரி பூந்தோட்டத்திலேயும் இருக்கிறார். என்ன சார் நான் சொல்றேன் சரியா நினைக்கிறேன் நான் பாக்க. அப்ப அப்படியான ஆட்களை பாவித்து நீங்கள் வடிவாக அதை டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. அது நாங்கள் அரசாங்கத்திட்ட விருது எடுக்கிறதுக்காக இல்லை, ஒரு முன்மாதிரியான பாடசாலைகளாக அந்த பிரதேசத்துல நாங்கள் பயணிக்கும் போது வலய கல்வி பணிப்பாளர்கள் எங்களோட கதைப்பினம். எங்களை பொறுத்தமட்டில் எல்லா வலய கல்வி பணிப்பாளர்களும் ஒரு காலத்துல ஏடியா இருந்தாக்கலாம், இந்த வலய கல்வி பணிப்பாளர் இருக்கிறார். அப்ப நாங்கள் கடந்த 10 வருடமாக நான் இந்த கல்வி செயல்பாடுகள் இருக்கிறதால எங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு வலய கல்வி பணிப்பாளராக இருக்கிறார்கள். ஆசிரியர்களாக இருந்தவர்கள் வலயத்தில் இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு மிகவும் பங்களிப்பா இருக்கும்.
இப்ப நாங்கள் எல்லா வேலையும், அதாவது இன்றைக்கு எனக்கு வந்து எல்லா வேலையங்களும் எல்லா ஜோன்லயும் எல்லா பிரதேசங்கள்லயும் இருக்கிற கூடுதலான கல்வி அதிகாரிகள் வந்து எங்களோட நேரடியா ஏதாவதுண்டா உடனே அடிப்பினோம், போன் பண்ணி கதைக்கிற அளவுக்கு இருக்கிறோம். இப்ப நாங்கள் உங்களுக்கு ஒரு செயல்பாட்டுல ஒரு உதவி செய்யணும்னா நாங்கள் கட்டாயம் எந்த விதமான அதாவது தனியா உங்களுடைய அந்த நீங்க செய்கின்ற மெரிட்டுக்கு தான் நாங்கள் அந்த உதவிகளை கேட்போம், வேற ஒன்றுக்கு நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த மெரிட்டுக்கு பாடசாலைக்கான மெரிட்டுக்குரிய சேவைகளை நாங்கள் அதிகாரிகளோட செய்யக்கூடிய இருக்கு. வவுனியா விடயமா இருந்தால் கூட என்னால வடக்கா இருந்தா என்ன, கிழக்கா இருந்தா என்ன, கிளிநொச்சியில வடக்கு கிழக்கோ இல்ல துணுக்காயோ அல்லது இவன் எங்களால மேன்னர் மடு எல்லா விலைய கல்வி அதிகாரிகளும் எங்களோட கேட்டு இருக்கணும், சார் எங்களுக்கு இன்னென்ன வழக்கிடம் செய்யுங்க. நாங்கள் அதிபர்களுடைய செயல்பாடுகள் உச்சமாக இருக்கிற பாடசாலைகளை தான் செலக்ட் பண்றோம். என்னன்னா எங்களோட தொடர்பு கொள்ளக்கூடியது நீங்கள் தானே, உங்களுக்கே தெரியும் தானே. நாங்கள் எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நாங்க போய்க்க ஒரு அதிபர் எப்படி இருப்பார் என்பதை நீங்களே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அப்ப உண்மையில இந்த நாங்கள் ஐயமுட்டின் செயல்பாடுகளை வெற்றிகரமா கொண்டு வரைக்க உண்மையில இதுல பல மாற்றங்களை நீங்க பார்க்கணும். ஐயமுட்டின் என்ற ஒரு அமைப்புக்கு வெற்றி என்றது இல்லை, உண்மையில உங்களோட பாடசாலைகள் எல்லாம் வீடுகளாக மாற்றப்படும். 1:30 பின்னர் 5 மணி மட்டும் மாணவர்கள் பாடசாலையில நிற்பார்கள், தொடர்ச்சியாக விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல மாணவர்களை தயார்படுத்தலாம். இதை விட உங்களுடைய பாடசாலைகள்ல வந்து ஒரு நாள் சிரமதானம் நடக்காது, ஒவ்வொரு நாளும் சிரமதானம் நடக்கும். மாணவர்கள் எல்லாம் இந்த பாடசாலைகளை தங்களுடைய வீடுகளாக பார்ப்பார்கள். பெற்றோர் வந்து போய்க்க ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் அதிபருக்கும் இடையான தொடர்பாடுகள் கூடும்போது மாணவர்களுடைய மன உள வளர்ச்சியில கூட உங்களுடைய பங்களிப்பு 100% இருக்கும். இது வந்து இந்த போத வஸ்து கவனக்கிளப்பாடு போன்ற விஷயங்கள்ல வந்து மிகவும் உதவி செய்யும். நாங்கள் ஒரு சமூகத்தின் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை இந்த ஐயமுட்டினுடைய செயல்பாடினூடாக சமூகத்தை இணைத்து செய்வோம் என்கின்ற அந்த ஒரு பாதையில தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில நான் இதுல ஒரு நல்ல ஒரு செய்தியை இந்த சந்தர்ப்பத்துல கொடுக்க விரும்புகிறேன். உண்மையில எங்களுடைய ஐயமுட்டின் தொடர்ந்த இந்த 80 வாரங்கள்ல கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக, இதுல ஜெயாமிஸ் இருக்கிறீங்களா தெரியல, 6 மாதங்களுக்கு மேலாக என்ன கரெக்ட் பண்ணுங்க, சரியா எத்தனை கிழமைன்னு தெரியாது, ஆனா 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக எங்களுடைய எந்த விதமான பங்களிப்பும் இல்லாமல் சமூகத்தினுடைய மாணவர்களுடைய பெற்றோருடைய பங்களிப்பின் ஊடாக ஆசிரியருடைய பங்களிப்பின் ஊடாக தொடர்ச்சியாக ஐயமுட்டின் செயல்பாடை உச்சமாக செய்ததுக்காக ஐயமுட்டின் இந்த 2024 ஆண்டுக்கான சிறந்த விருதாக அந்த பாடசாலையை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக நாங்கள் மற்ற பாடசாலைகளை குறைக்கவில்லை. இந்த விருது என்பது உங்களை தொடர்ந்து ஊக்குவிப்பதற்கான ஒரு முன்மாதிரியான ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டு மூலமா நாங்கள் அந்த பாடசாலைக்கு ஒரு திறன் வகுப்பறையை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அந்த திறன் வகுப்பறையும் உண்மையில ஸ்மார்ட் போர்டு கொடுத்திருக்கிறோம். 65 இன்ச் ஸ்மார்ட் போர்டை கொடுத்து அந்த பாடசாலைக்குரிய தேவையான 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு தேவையான சகல கல்வி சாதனங்களையும் கொடுத்து அந்த பாடசாலையினுடைய சமூகத்தினுடைய ஆசிரியருடைய அதிபர்களுடைய அவருடைய அர்ப்பணிப்புக்கான ஒரு 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 சின்ன ஒரு எங்களால் செய்யக்கூடிய ஐயமுட்டினுடைய செயல்பாட்டினுடைய ஒரு வெற்றியான பாடசாலையா இந்த வருடத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனா நீங்க தொடர்ந்து பயணிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல எங்களால் சில உதவிகள் கிடைக்கக்கூடும். அதுல இப்ப எங்களை வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு அமைப்பு, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஜேர்னலிசம் கூட எங்களுடைய பாடசாலை எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து சமூகத்தினூடாக ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம் என்று சொல்லி அவர்களும் எங்களை ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கக்னிஷன் வந்து அடுத்ததா குளோபல் ரெக்கக்னிஷன் வர்ற அளவுக்கு நாங்க போய் கொண்டிருக்கிறோம். அப்ப அது வந்து உண்மையில நல்ல எங்களுக்கு என்னென்னா இந்த பாடசாலைகள் எந்த பாடசாலைகள் இயங்குதுன்னு பார்க்க அந்தந்த விலையத்தில் இருக்க விலைய கல்வி படிப்பார்கள் உங்களோட பாடசாலைகளை நோக்கி திரும்புவார்கள். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஒரு கட்டாயமா இருக்கும். அவர் அதிபருடைய ஆசிரியருடைய வளர்ச்சிக்கு கூட இது முக்கியம். மற்றது மாணவ தலைவர்களை நீங்க உருவாக்கணும். நாளைய தலைவர்கள் இன்றைய மாணவ தலைவர்களாக தான் இருப்பார்கள். அப்ப உண்மையா நீங்க மாணவ தலைவர்களை உருவாக்குவதற்கு இந்த சமூக செயல்பாடுகள்ல அவர்களை ஈடுபடுத்துங்க. இன்றைக்கு கிளிநொச்சி பாடசாலை அப்படியான ஒரு புது மாதிரியான முயற்சியை செய்து மாணவர்கள் தான் ஒரு பார்லிமெண்ட் மாதிரி நடத்துவார்கள் இந்த ஐயமுட்டின் செயல்பாடு. கிளிநொச்சி அம்பாள்புரம் ஜெயாமிஸ் அதிபர் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க உண்மையில இப்படியான செயல்பாடுகளை வரவேற்கிறோம். அதை விட நானோ ரூபனோ சொல்வதை மட்டும் செய்யாமல் நீங்களாகவே ஒரு புது முயற்சி, ஒரு புது திட்டம், புது சார் இது முரளி அண்ணா இது வந்து ஒரு நல்ல விஷயம், இதை நாங்கள் செய்வோம் என்று நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாங்களும் அதை உள்வாங்கி அது நல்ல ஒரு விடயமாக இருந்தா செய்வோம். ஏன்னா எங்களுக்கு தேவை சமூகத்தை எவ்வாறு நாங்கள் ஒரு சிறந்த ஒரு நாளைய தலைவர்களாக மாற்றுவதற்கான மாணவர்களை வளர்க்கலாம். அதுல நீங்கள் அதுவும் செலவில்லாமல் நாங்கள் செய்கிறத தான் பார்க்கிறோம். அதாவது எங்கண்ட நோக்கம் வந்து இலங்கையில் இருக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. அப்ப பொருளாதார பிரச்சனையை உள்வாங்கி
மாணவர்களையும் வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. மற்றது கையேந்துகிற சமூகத்தை கை கொடுக்கிற சமூகம் மாற்ற வேண்டிய கடமை உங்கள்தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எனக்கே இன்றைக்கு நான் இப்ப 60 வயசு, ரூபனுக்கு என்னை விட 10 வயசு குறைவு. ஆனா நாங்கள் 2 பேரும் இன்னும் எவ்வளவு ஆழம் பயணிப்போம்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய அடுத்த சமூகம் வெளிநாட்டவர்கள தங்கி இருக்க கூடாது என்பது என்னுடைய ஒரு அவா. ரூபனும் அதுதான் விரும்புவார். ஏனென்றா எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலக பிரச்சனைகளை பார்ப்பார்களுடைய இலங்கை பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. ஆனா நாங்க இன்றைக்கும் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய நாடுன்னு நாங்க உதவி செய்திருக்கிறோம். ஆனா எங்களுடைய பிள்ளைகள் இதை செய்ய போறதில்லை. ஆனபடியா உங்களுடைய தாழ்மையா கேட்கிறேன், இந்த செயல்பாடுகளை நீங்க வெற்றிகரமா செய்யுங்கோ. அந்த வெற்றிகரமா செய்கின்ற போது நீங்களும் மற்ற பாடசாலைகளையும் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அந்த பாடசாலைகளும் நீங்களும் சேர்ந்து அந்த விலையங்கள்ல இன்னும் எங்களோட செயல்பாடுகளை உச்சமாக கொண்டு போகலாம். ஏற்கனவே இருக்கிற பாடசாலைகள் தயவு செய்து எங்களை விட்டு போயிடாதேங்கோ. ஏதாவது சின்ன இஷ்யூக்கள் இருந்தா உடனடியாக கதையுங்கோ. மாணவர்கள் பெற்றோர்களை எப்படி உள்வாங்கலாம் என்று. இதுல குட்டியவளாதையே திருப்பி ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ பாஸ்கரன் சார்? இல்லையேன்னு இல்ல, பாடசாலை ஏறாவூர் பாடசாலை இணைஞ்சிருக்கீங்களா? மிஸ் ஏறாவூர் பாஸ்கரன் சாரா? பாஸ்கரன் சார், ரைட், ஓகே, நீங்க இருக்கீங்க. பாஸ்கரன் சார் அவருடைய பாஸ்கரன் சார், நீங்க சொல்லுங்க, அன்றைக்கு நாங்கள் அந்த பெற்றோரோட ஒன்று கூட நடத்தினா பிறகு உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைச்சது? அதை பற்றி பெற்றோர் எங்களோட மீட்டிங்கு பிறகு என்ன கதை? ஏன்னா நிறைய பேர் பெற்றோர் நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு பெற்றோரை வந்திருப்பீங்க. அண்ட் ஒரு ஜூம் மீட்டிங்ல அவ்வளவு பெற்றோர் அதில் வந்திருந்தவர். ஆனா அவங்களோட நேரடியா கதைக்கிறதுக்கு அவை கொஞ்சம் கூச்ச சுபாவங்கள் இருந்திருக்கலாம். அந்த மீட்டிங்கு பிறகு அவை இந்த சேர்த்துட்டதுக்கு என்ன செய்யறான்னு சொல்லி போட்டு போயிருக்கேன். மீட்டிங்ல எங்களை ஒத்துழைப்பு ஐயமுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒத்துழைப்புன்னு சொல்லி இருக்கணும். அதோட டக்குன்னு அந்த ஸ்கூல் வெக்கேஷன் லீவு விட்டுட்டுது. தங்களால ஆன இயல்பை சொல்லி தோட்டம் செய்தார வேண்டும். மற்றது பாடசாலை தோட்டம் தாங்க உழுது தாரதென்றால் சொல்லி இருக்கிறார். அதை விட அந்த நாத்துக்கள் அந்த நட்டு தாரது அப்படின்னு ஒவ்வொரு தடவை ஒரு பொறுப்புகள் எடுத்திருக்கணும். எங்களுக்கு மழையும் பெய்திருக்கிறபடியா சாதகமா இருக்குது. அதை கொஞ்சம் வெற்றியா நடக்கும்னு நான் நம்புறேன். இப்போ ஒரு மாற்றம் இருக்குமென்னு நம்புறேன். அப்ப உண்மையில சார் அந்த மாற்றத்தை நீங்கள்லாம் தக்க வச்சு தொடரணும் சார். இப்ப அன்றைக்கு நானும் முரளி எண்ணெயும் அதுல இருந்து கதைச்சு நிலைமையை விளங்கப்படுத்தி எங்களோட இதுலையும் வெளிப்படையா கதைச்சினாங்க. இப்ப கிட்டத்தட்ட நாங்க ஒரு குடும்பம் மாதிரி பிரச்சனை வரைக்கும் கூடி கதைப்போம். அது இருக்கிற பிரச்சனையை நீங்கள்லாம் சார் ஒரு அதிபண்ட ரீதியில அதை பணியை தொடரணும். இப்ப சொன்ன பணியை யார் சொல்லிச்சுன்னா நீங்க அவை திருப்பி தொடர்பு கொண்டு கதைச்சினாங்க சார். மழை பெய்திருக்கு, பள்ளிக்கூடம் தொடங்கிட்டு வாங்க இந்த வேலையை செய்தாங்க கேட்டு எங்களோட சமுதாயம் அப்படித்தானே கதைச்சி போட்டு மறந்துடுவோம். அப்ப நீங்கள் அவைய ஃபாலோ பண்ணி அவைய கூப்பிட்டு அந்த வேலை திட்டத்தை முன்னெடுங்க சார். இந்த காலப்போதைக்கு அப்ப முன்னெடுத்து அந்த செயற்பாட்டை அன்றைய பயன்பாட்டை நீங்கள் அறுவடையா மாற்றணும் சார். அதான் முக்கியம். இப்ப நான் காலம் முழுக்க கதைச்சு கொண்டு இருக்கிற கதைக்கிற செயற்பாட்டை வினைத்திறனா மாற்றி கொண்டு போங்க சார். அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். செய்யுங்க சார். என்ன ரூபன், நீ வேற யாரும் அதிபர் யாரும் கதைக்கிறா இல்லாட்டி இப்ப 1 hour கிட்ட வந்துட்டோம், என்னன்னாலும் கேளுங்க. 1 hour 30 minutes. இதுல 3 புது பாடசாலை உள்ளுக்கு எடுத்துறாங்க. இப்ப அவையிட்ட மேல் கேட்போம். இந்த பாடசாலைகள் இந்த மீட்டிங்ல நான் நினைக்கிறேன் அந்த பாடசாலை பேர் என்ன மன்னிக்கணும், இல்ல ஒரு கணக்கறிக்கை ரிப்போர்ட் பாடசாலை கணக்கறிக்கை அனுப்பினான்னு சொல்லி அதிபர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார். சார் உங்களோட கணக்கறிக்கை கூகுள் ஃபார்முக்கு வரையில, ஆனா உங்களோட அக்கௌண்ட் சீட் இப்ப எனக்கு போட்டிருக்கீங்க சார். அதன்படி நீங்கள் 752 மாணவர்களுக்கு உணவு வழங்கியிருக்க எங்களோட புள்ளிவரம் பிழைக்குது. இப்ப நீங்க அதுல போடாதபடியால் இப்ப 752 எங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிழைக்க போகுது. அப்ப 752 மாணவர் உணவு வழங்கி இருக்கிறீர்கள். 16 ரூபா 52% கணக்கறிக்கை சராசரி செலவு ஏற்பட்டிருக்குது. இப்போதைய கையிருப்பு -3586 ரூபா. இல்ல நாங்க ஸ்டாப் பண்றோம் சார். இனி எதிர்காலத்துல 3500க்கு மேல எங்களோட ஓவர் டிராப் அலவுட் இல்லை. உங்களுக்கு புது பள்ளிக்கூடங்கள் கண்டிப்பா 1000 ரூபாய்க்கு மேல அலவுட் இல்லை. -1000க்கு மேல நீங்க செலவழிக்க இயலாது. -3586 ரூபாய் ஏற்பட்டிருக்கு. முதல் தரம் பிரச்சனை இல்லை. நாங்க 3 ரப்போடு செய்கிறோம். கணக்கறிக்கை 100% உறுதிப்படுத்தவனும் கூகுள் ஃபார்மும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்ப இந்த கணக்கறிக்கை நானே மிஸ் பண்ணிடுறேன். நான் யோசிக்கல உங்களோட இதுல நான் இப்போ இல்லாம பிள்ளை எங்கள்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பிழைக்க போகுது. பரவாயில்ல, உங்களுக்கு 3 ரப்போடு செய்வோம் சார். உங்களோட கணக்கறிக்கையின்படி உங்களுக்கான -3586 ரூபா 3 ரப்போடு செய்யப்பட்டு அடுத்த நிதியும் வழங்கப்படும். எதிர்காலத்தில் -1000க்கு மேல போக வேண்டாம் சாரா. நன்றி. மற்ற 3 புது பாடசாலைகள் வந்திருக்கீங்கன்னா அவையிட பெரிய காய்ப்போமா முரளி என்ன?
ஆமாம், நல்ல ஒவ்வொரு அதிபராக கேளுங்க உங்களுடைய கேளுங்க. இந்த செயல்பாடுகளை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? கண்ணோட்டம் வேண்டாம். நீங்க முதல் மீட்டிங்ல வந்திருக்கிறீங்க சார். அப்ப முதல் நாங்கள் அது பூந்தோட்டம் இல்ல வேற பேர் என்ன சார் அந்த பள்ளிக்கூடத்துல உண்மையான பேர் சார்? பூவரசங்குளம் மகாவித்யாலயம். பூவரசங்குளம் மகாவித்யாலயம். ஓகே சார், மெசேஜ் போடுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க சார், நாங்க மாத்திக்கொள்ளுங்க. ஓகே சார், இப்ப நீங்க சொல்லுங்க சார். இப்ப நீங்க ஐயமோட பற்றி எவ்வளவு அறிஞ்சிருக்கிறீங்களான்னு எங்களுக்கு முதல் தரம் இந்த மீட்டிங்கு வந்திருக்கிறீங்க. அப்ப இது கிட்டத்தட்ட இந்த எங்கட ஐயம் முட்டுன்னு சொல்லி நாங்கள் அடிப்படை சொன்ன மாதிரி ஒரு பிலாப்பழம் மாதிரி தான் இருக்கும். வெளியில கரடு முரடா மோசமா தான் இருக்கும். ஆனா நீங்க சரியா பயன்பாட்டு கொண்டு போனீங்கன்னா தான் உள்ளுக்கு பயன் எடுக்கலாம். என்ன நினைக்கிறீங்க சார்? தொடர்ந்து பயணிக்க போறீங்களோ அல்லது? இல்ல இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அதிபர்களுக்கு இந்த பிலாப்பழத்துக்கு மேல நடந்தான் பழக்கம். உள்ளுக்குள்ள சுவையில சில அதிபர்கள் சுவைச்சாலும் முன்னுக்கு மேல நின்றுதான் கனவேற இந்த கனிகளை வளமாக்கி இருக்கிறோம். அதுவே பிரச்சனை இல்லை, நாங்க இணைவோம். எனக்கு இந்த ஐயமட்டும் எங்களுடைய வலயத்துல இருந்து மிஸ்டர் முரளிதரன் கந்தபுரம் பாணி, அவர் எங்களுக்கு இதுக்கு முதலே பென் டிரைவ் கொஞ்சம் எடுத்து தரதுக்கு ட்ரை பண்ணி எடுத்து தந்தவர். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியா இருந்தது. அன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்காம எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு இப்ப இருக்கிற ஐயமட்டும் எல்லாருமே முரளி குடும்பம் என்று சொல்லுவோம். அப்ப அவர் வந்து பார்த்து உடனே சொன்னார், உங்களோட பள்ளிக்கூடத்தை நாங்க உள்வாங்கலாம், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நாங்க தீர்க்கலாம். உண்மை அந்த பள்ளிக்கூடத்துல எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்றதுக்கு உங்களோட அமைப்பை பற்றி சொல்லணும். நான் நினைக்கல ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக எல்லாருக்கும் வயிற்றுக்கு பசி மட்டுமில்லை, அறிவுக்கு பசிக்கான விடயங்களையும் கொடுத்து இது எல்லாரையும் ஒரே கோட்ல இணைக்கிறதுன்றது இந்த காலம் பெரிய கஷ்டம். பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கல. இணைச்சு கொண்டு போற ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்தது உண்மையா எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அது ஒரு கிஃப்ட். அதை எல்லாருமே போட்டு கொண்டிருக்கணும். மற்றது எங்கேயுமே வெளிப்படைத்தன்மையா கணக்கு உடனே செய்யணும்ன்றதுல நீங்க இருக்கிற அந்த இறுக்கமான நிர்வாகம் நல்ல விஷயம். அது எங்களுக்கும் கனவேற பயிற்சி அளிக்கும், கன தலைவர்களை உருவாக்கும், சமுதாயத்தில் நீடித்து நிலைத்திருக்கிற ஒரு சஸ்டைனபிலிட்டிக்கு இது ஒரு நல்ல பயனா இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே நாங்கள் பயணிப்போம், இதுல எந்த சிக்கலும் இல்லை, ஓடக்கூடியதா இருக்கு. மற்ற கூட கணக்குகள் எப்படி வச்சிருக்கணும் என்ன மாதிரியானது எங்களோட டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேலே இதுல இருக்கிறோம். ஆகவே அவைகளுக்குள்ளால நாங்கள் இது பண்ணலாம், கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆகவே நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். எல்லாரும் இணைஞ்சு செய்வோம். ஒரு மாற்றத்தை கொண்டாடுறா அநேகமா ஒரு ஆளுண்ட ஒரு கை ஓசையாக இருக்காம எல்லாரும் இணைஞ்சு போறதுல குறியா இருக்கிறோம். உங்களுடைய நல்ல கண்டிப்பானது நீங்க அடிக்கடி சொல்றது போல இலங்கை என்ற கல்வி முறை நிர்வாகத்திற்கு உகந்ததாகவோ அல்ல வாழ்க்கைக்கு உகந்ததாகவோ இருக்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆனா உங்களுடைய அமைப்பு இதை மாற்றி அமைக்கும் என்றும் இது ஒரு புது பயிற்சியா எங்களுடைய ஆக்களுக்கு இருக்கும், பிள்ளைகளுக்கும் இதை கொண்டு போகணும் என்று நாங்க விரும்புறோம். நன்றி. நன்றி சார். நன்றி. உண்மையில சார், நாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கருத்துக்களை விட உங்களுடைய கருத்துல தான் கூட எதிர்பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு அதிபரும் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்தீங்களா இந்த மீட்டிங்ல வாங்க கட்டாயம் வந்து ஒரு அதிபருக்கு ஒரு அதிபர் ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கான சில மாற்றங்கள், இப்ப சில வேளை ஒரு பிரதேசத்துல செயல்படக்கூடிய சில விடயங்கள் மற்ற பிரதேசத்தில் செய்யலாம இருக்கும். ஆனா சில நேரத்துல ஒரு பிரதேசத்துல நடந்த அன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்கூல் சொன்னீங்க, பிள்ளைகள் பெற்றோர் வரையிலேன்னா அதிபர் தானே தன்னுடைய கையில கூடை எடுத்துக்கொண்டு போய் அந்த எங்க ஐயமுட்டன் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டே ஒவ்வொரு வகுப்புலையும் முதல் தானே போட்டுட்டு நீங்களும் இதில் போட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு இருக்கு என்று சொல்ற மாதிரி அந்த அதாவது ஊக்குவிக்கிறதுக்கான வித்தியாசமான செயல்பாடுகளை எப்படி, ஏன்னா எங்களுக்கு தெரிந்த கொஞ்ச நாள் போனோடனே கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு ஓய்வு கொண்டு வரும், தொய்வு கொண்டு வரும். இந்த தொய்வுகள் வரைக்கும் நீங்க புதிய புதிய நடவடிக்கைகள் எடுப்பீங்க, அதை எங்களுக்கு ஷேர் பண்ணணும். நீங்க ஷேர் பண்ணாதான் எங்களுக்கும் தெரியும், ஓகே இப்படி செய்தா இப்படி செய்யலாம், இப்படி செய்தா இப்படி செய்யலாம், மற்ற அதிபர்களும் அதை பார்ப்பினோம். உண்மையா இந்த மீட்டிங்கின் நோக்கமே நாங்கள் நெட்வொர்க்கிங் தான். உண்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி செய்த நாங்கள் எப்படி இதை நாங்கள் வெற்றியை ஆக்கிறோம் என்கிறது ஒரு கட்டாய தேவை தானே, அதுதான். எனவே நன்றி சார். அடுத்தது சசிதரன் சார், நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா சார்? கிளம்புகள் பதுளை பட்டாரவளையில இருந்து, சாரி களுத்துறை. ஆமா சசிதரன் சார். சார் இருந்தவர் அடுத்த தச்சனாமாடு மன்னர் தச்சனாமாடு பாடசாலை சார்பில் இணைஞ்சிருக்கிறீங்க சார். மேடம் இருக்கிறீங்களா? டீச்சர்ஸ் அதிபர் இருக்கிறேன் சார். ஓகே மேடம். ஓகே, நீங்க 2வது மீட்டிங்ல வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். சொல்லுங்க மேடம், என்ன மாதிரி?
2வது கூட்டத்துல இருக்கிறேன் சார். இது ஒரு உண்மையில இந்த காலத்துல சமூக இணைப்புன்றது எங்கேயோ பிரிஞ்சு போய்தான் இருக்கிற நேரத்துல இப்படி இந்த ஐயமிட்டு உன்னூடாக ஒரு வயிற்று பசிக்கு தொடங்கின ஒரு விஷயம் வந்து அறிவு பசியையும் தீர்த்து அதுக்கு அப்பால ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அல்லது சமூக ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய மிக உன்னதமான பணி இந்த ஐயமிட்டுன்னூடாக நடக்குதுன்றதை நினைக்க எங்களுக்கும் சரியான சந்தோஷமா இருக்கு. என்னடா ஒரு நாட்டில எல்லா பிரஜைகளையும் இணைச்சு செய்யக்கூடிய ஒரு வேலையா இது மாறும்ன்றது எனக்கு எல்லாம் தெரியாது. நாங்க ஏதோ பிள்ளைகள பசிக்குத்தான் உங்கள்ட்ட உதவிக்கு கேட்டு நாங்க இந்த எங்களுக்கு ஊடாக. ஆனா இப்படி ஒரு விருட்சமா உங்களோட நடவடிக்கைகள் இந்த சரியான ஒழுக்க விழுமியத்தோட கணக்குகள் நீர்மத்தன்மை உண்மைத்தன்மையோட இப்படியான ஒரு அமைப்பை நான் இவ்வளவு காலத்துல இந்த வயசுக்கு நான் காண இல்லை. ஆகவே நாங்க இணைஞ்சு பயணிப்போம் சார். எங்களுக்கு இந்த எக்ஸாம் டியூட்டி அதுகள் இருந்ததால இந்த கடிதங்கள் எடுக்கிறதான் பிரச்சனையா இருக்க கூட்டம் எல்லாம் வச்சு பெற்றோர் அனுமதி எல்லாம் தந்துட்டாங்க. எங்களுக்கு தோட்டம் வைக்கக்கூடிய வசதி இருக்கு, தோட்டம் இருக்கு பாடசாலையில. அதனால நாங்க அடுத்த வாரத்துல இந்த உங்களுடைய திட்டத்துக்குள்ள உள்நுழைவோம். தாமதத்துக்கு மன்னிங்க சார். இல்ல நன்றி மேடம். நீங்கள் 21ஆம் தேதி உங்களை நாங்கள் ஒரு மத்தியானம் பின்னேரம் மீட் பண்ணலாம் நேரடியாக ஸ்கூல்ல வந்து முன்னாடி வருவார். உங்களுக்கு வசதியா? ஓம் சார், ஓம் சார். நாங்க பொதுவா அதிகமான பாடசாலைகளை போய் நேரடியாக பாக்குறோம். நாங்கள் உங்களோட கஷ்டம் என்னன்றதை நாங்கள் தெரியாம கதைக்க கூடாதானே. ஆனா எனக்கு 21ஆம் தேதி என்னன்னா நாங்கள் எங்களுடைய கிளிநொச்சி அம்பாள்புரத்துல நாங்கள் அந்த திறன் வகுப்பறையை நாங்கள் பாரமளித்துட்டு அந்த கிளிநொச்சியில இருந்து நான் உங்கள்கிட்ட வரலாம் மன்னருக்கு உடனடியா. ஆனா நீங்க உங்களுக்கு எத்தனை மணி மட்டும் நிப்பீங்க மேடம்? நான் எனக்கு எனக்கு அந்த எக்ஸாக்டா வேற உங்களால இப்ப வர 7 மினிட் சொல்லுங்க, நான் நிப்பேன். அப்ப எனக்கு இருக்கும் என்னுடைய நம்பர் அதுல எடுத்து நீங்க எனக்கு டெக்ஸ்ட்ல என்னோட இணையுங்க, நான் உங்களோட அண்டையை கதைக்கிறேன். நான் சரிதானே? அந்த குரூப்ல ஷேர் பண்ணி கொண்டு போவோம். குரூப் ஒன்றுக்கு தானே வேண்டிய ஸ்கூல் குரூப் அதுல ஷேர் பண்ணுங்க. அப்ப நான் உங்கள்கிட்ட 21ஆம் தேதி கிளிநொச்சியில நாங்கள் ஒரு பாடசாலை திறன் வகுப்பறைய கிளிநொச்சியில நாங்கள் ஓபன் பண்றோம். அது முடிய நான் பின்னேரம் வந்து உங்கள்கிட்ட மென்னருக்கு வருவேன். வந்து உங்கள்ட்ட பாடசாலையை பார்க்க எனக்கு விருப்பம். உங்கள்கிட்ட அதுக்கு தான் வாரேன் சார். உங்களையும் வந்து பார்த்துட்டு அதுல ஒரு கோயிலுக்கும் போயிட்டு நான் திரும்பி வந்துடுவேன் ஜெஃப்னாக்கு. ஓகே ஓகே. அடுத்தது வந்து களுத்துறை சார். சசிரன் சார் இணைஞ்சிட்டீங்களா சார்? களுத்துறை கலைமகள். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். மேலேயுமே சார் ஒரு பெரிய ஒரு செயற்பாடு நாங்க மனதார பாராட்டுகின்றோம் சார். இப்ப என்னுடைய ஆசிரியர் பணி சார் ஒரு 27 வருடங்களாக நான் இந்த துறையில இருக்கிறேன் சார். இருந்தும் இந்த பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் இடையிலான சார் ஒரு உறவு பாலத்தை நாங்க வளர்த்து கொள்றதை விட அதை உணர்வு பூர்வமாக நாங்க நிலைநிறுத்தி கொள்வதில் இந்த பணி சார் நீங்க செஞ்சு வருகின்ற பணி உண்மையிலேயுமே பாராட்ட வேண்டிய ஒன்று சார். இப்ப இது கூடாக நாங்க எதிர்பார்த்த மட்டத்தை விட மேல போயிட்டு சார் உணர்வுள்ள ஒரு பெற்றார்களை பாடசாலையோடு இணைத்து கொண்டு அந்த மாணவர்களுடைய கற்பித்தல்ல எங்களுக்கு ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்வதற்கு இந்த திட்டமிடல் உங்களுடைய இந்த அருமையான செயற்பாடுகள் வழிவகுத்து உண்மையிலேயே நான் மனதார பாராட்டுகின்றேன். முரளி சார் எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்தார், வந்து நிலைமையை பார்த்தார். அடுத்தது எங்களுடைய தேவைகளை உண்மையிலேயுமே அவர் நன்கு உணர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் உயர்தரத்துல ஒரு விஞ்ஞான பிரிவை களுத்துறை மாவட்டத்துல சார் நாங்க 42 பாடசாலைகள் இருக்குது. இந்த 42 பாடசாலைகளையும் ஒரு பாடசாலையில கூட சார் உயர்தரத்துக்கான விஞ்ஞானமோ கணித பிரிவுகளோ இல்லை. அப்ப சார் உண்மையிலேயுமே அந்த விடயத்தை எங்களுடைய மாணவர்களோடும் ஆசிரியர்களோடும் கலந்துரையாடி அந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அவர் உடனடியாக கொழும்புக்கு போயிட்டு கொழும்புல இருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய சில அதிகாரிகளை சந்திச்சு அந்த இடத்துல இருந்து எனக்கு கால் எடுத்து நாங்க இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவோம், வெகு விரைவில் நாங்க விஞ்ஞான பிரிவு ஒன்றை களுத்துறையில ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அடித்தளத்தை போட்டார் சார். எனவே உண்மையிலுமே நான் ஒரு அதிபர் அப்படிங்கிற முறையில மனதார இந்த பணிகளையும் உங்களுடைய செயற்பாடுகளையும் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அடுத்தது எங்களையும் நீங்க இதுல இணைச்சு கொண்டதுல எங்களுக்கு மட்டில்லா ஒரு மகிழ்ச்சி சார். சரியான சந்தோஷத்துல இருக்கிறோம். ஏன்னா உண்மையிலுமே எங்களுக்கும் முடியும். பெற்றார்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகளோட பங்களிப்போடு இந்த மாணவர்களுக்கு தேவையான இந்த ஐயமுட்டும் செயற்பாடு மிகச்சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னிடத்துல இருக்கு சார். ரொம்ப நன்றி சார் எங்களை இணைத்துக் கொண்டதுக்கு. நன்றி சார். இது எங்களுடைய கடமை சார். எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய கையில இருக்கு சார். எங்களுக்கு தந்த பணி ஒரு ஆசிரியர் பணி என்பது ஒரு இறைவனால தரப்பட்ட பணி.
அதை நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்தால் எங்களுடைய பிள்ளைகள் மட்டுமில்லை, எங்களுடைய நாட்டில் இருக்க எல்லா மாணவ செல்வங்களும் ஒரு சிறந்த மாணவர்களாக வருவார்கள் என்கிற நோக்கத்தில் நானும் ரோஹன் செய்கிறோம். 7மான அளவு பயணிப்போம் சார். தொடர்ந்து உங்களோட நாங்கள் பயணிப்போம் தொடர்ந்து. நன்றி சார். நன்றி. நன்றி சார். முரளி இதுல என்ன ஒரு விஷயம், களுத்துறை மலைப்பட இப்பதான் பாக்குறேன். 2 நாள் கிடைக்கையும் இல்லை. என்ன நடந்தா சார் இருக்கிறீங்க மலைப்பட களுத்துறை பாடசாலை அதிபர் சார் டீச்சர்ஸ் இருக்கிறீங்களா களுத்துறை மலைப்பட? இதுல இன்னொரு விஷயத்தை ரூபன் இதுல சொல்லணும் என்னடா, இப்ப உங்களுடைய அறிக்கைகள் எங்களுக்கு தரப்படாவிட்டால் உண்மையில நாங்கள் அதை வாசிச்சுட்டு போய்க்க அந்த அறிக்கைகளை தான் வாசிக்கிறோம். இப்ப தராத ஆக்களை நாங்கள் மற்றவைகளுக்கு முன்னால சொல்லி அது அவருடைய மனதை நோவைக்க கூடாண்டபடியா எங்களுக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. ஆனா உண்மையில நீங்கள் எல்லாரும் எங்களோட இணைந்தீங்கள் என்றால் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு மெனக்கசப்பும் இருக்காது, ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனும் வராது. அதனுடைய தயவு செய்து இந்த ஒவ்வொரு கிழமை முடியக்க ஃபோர்ட்நைட்ல எங்களுக்கு இந்த அறிக்கையில வடிவா தாங்கோ. இல்ல ஒன்றும் செய்யாட்டிலும் பரவாயில்ல, அதில் எழுதி விடுங்க. இந்த கிழமை நாங்கள் செய்யலையேண்டா எங்களுக்கு சந்தோஷம். அது நாங்கள் அடுத்த கிழமையில இருந்து செய்யலாம். நாங்கள் செய்யலாம். எனிவே ரூபன் அவர் வரையில கூட நேரடியாக கலைப்போம். உண்மையில நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உண்மையில நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நேர சொல்ற மாதிரி தவறுகளையும் நேரடியா சுட்டி காட்டுவோம். உண்மையில நாங்க முகத்துக்கு நேரம் வாழ்த்தி போட்டு பின்னுக்கு தவறு சொல்ல மாட்டோம். 2ம் சம நேரத்துல, அதாவது தவறுகள் நியாயப்படுத்தக்கூடாது, திருத்தப்பட வேண்டியவை. அந்த தத்துவத்தை மறக்காதீங்க. தவறு இருந்தால் திருத்துவோம், நியாயப்படுத்த வேண்டாம். அதான் எங்கள் அடிப்படை தத்துவம். அப்ப சரியான வழியில நாங்கள் பயணிக்கின்ற பொழுது உண்மையில இறுக்கமாக வெளிப்படையா இருந்தாலும் நாங்கள் சுதந்திரமா யாருக்கும் பயப்படாம நேர்மையா, இப்ப இன்றைக்கு 80 பாடசாலைகள் 80 வாரங்களா உணவு வழங்குறீங்க. எந்த ஒரு பாடசாலை மீது நிதி குற்றச்சாட்டுகளோ நிதி துஷ்பிரயோகங்களோ நிதி அறிக்கை சம்பந்தமான பிரச்சனைகளோ எங்கேயுமே ஏற்படையில. பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். உங்களோட பாடசாலை எத்தனையோ ஆடிட்டர்ஸ் வந்து போயினேன். இப்ப இன்றைக்கு வேளாண்மை சொல்லுவேன், அந்த பாடசாலை இந்த விருதுக்கு போகுதுன்னு சொன்னால் எங்களோட நிர்வாக செயற்பாடுகளை அவ லேர்ன் பண்ணியிருக்கிறேன். அதை பாடசாலையை இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன். இப்போ இன்றைக்கு எங்கட இந்த பாடசாலையில உணவு சம்பந்தமான பிரச்சனைகளோ சுகாதார பிரச்சனைகளோ நிதி பிரச்சனைகளோ வரையிலன்றது உண்மையில ஒரு பாராட்டத்தக்க விடயம். இன்றைக்கு இலங்கையில இவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் இந்த ஐயமூட்டும் செய்கிற பாடசாலைகளுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்தை நாங்கள் சரியான முறையில பேணி கொண்டு போகணும். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா நின்று நாங்கள் உங்களுக்கு துணையாக தான் நிற்கிறோம். உங்களோட பிள்ளைகளை நாங்க சொல்றாண்டு இல்லை, நாங்கள் சரியா செய்யணும்ன்றதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது நீங்க தவறா நாங்க உரிமையோட தான் சில விஷயங்களை சொல்றோம். நீங்க எங்களோட பிள்ளையா விளங்காதீங்க. நாங்கள் வேலாயுதம் சார் அந்த உங்களுடைய கணக்காய்வு அந்த இதுல என்ன உங்களை கேட்டார்கள், என்ன பார்த்தார்கள், என்ன பேஸ் பண்ணி உங்களுடைய பாடசாலைகளை செலக்ட் பண்ண பற்றி ஒரு கருத்து பதிவிடுவீங்களோ? சொல்லுங்க சார். இதுக்கு நீங்கள் ஐயமூட்டுல இருந்து எடுத்த விஷயங்கள் பயன்பட்டதான்னு சொல்லுங்க. பயன்பட்டிருந்தா சொல்லுங்க, இல்லையாண்டா விடுங்க சார். சார், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமைய இறைவனை பிரார்த்திப்பதோடு முதல்ல முரளி சாருக்கும் ரூபன் சாருக்கும் நான் நன்றி சொல்றேன் சார். ஐஎம்எட்டினுடைய செயற்திட்டத்துல இணைஞ்சு மாகாணத்தினுடைய இணைப்பாளராக இணைஞ்சு உங்களோட பயணிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் என்னன்னா சார், இந்த இவ்வளவு காலமும் இலங்கையில AAT நிறுவனம் தான் இந்த போட்டிய நடாத்தி வந்துச்சு. முதல் தடவையா அரசாங்கம் பொறுப்பேற்று அதுலயும் பைலட் ப்ரோக்ராமா ஊவா மாகாணத்தினுடைய கல்வி அமைச்சு இந்த போட்டியை நடாத்துனுச்சு இந்த முறை. அதுல சிறந்த கணக்கறிக்கைக்கான போட்டி தான் அது நடத்தினது. இதனுடைய பிரதான பொறுப்ப மாகாணத்தினுடைய கல்வி பணிமனையினுடைய அக்கௌண்ட் அவர் தான் அந்த தலைமையேற்று இதை நடத்தி இருந்தாரு. இதுல சார் ஒவ்வொரு பாடசாலை ஊவா மாநிலத்துல 800 பாடசாலைகள் இருக்குது. அதுல 400 அண்மித்த பாடசாலை இந்த போட்டியில பங்கு பெற்றிருந்தாங்க. போட்டிகள் 1AB 1C டைப் 2 டைப் 3 என்ற 4 அடிப்படையில பாடசாலைகளை வகை பிரிச்சு அந்த போட்டிகள் இடம்பெற்றுச்சு. முதற்கட்டமாக வலய மட்டத்துல போட்டிகள் நடத்தி அந்த வலய மட்டத்துல தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் மாகாண மட்டத்துக்கு போட்டு மாகாண மட்டத்துல தான் அவங்களுடைய தெரிவு குழுவால தெரிவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் பதுளை விசாகா மகளிர் மகாவித்யாலயத்துல அந்த பரிசளிப்பு விழா இடம்பெற்றது. இந்த போட்டியில எதிர்பார்க்கிறது சார், நம்ம சரியான திட்டமிடலோட பாடசாலைய இயக்குறோமா, அந்த திட்டமிடல்ல இடம்பெற்ற செயற்பாடுகள் அனைத்தும் பாடசாலையில நடைபெறுதா, அந்த நடைபெறும் பொழுது நம்ம கையாளுற நிதி அறிக்கைகள் எவ்வாறு பேணப்படுறோம், நிதி அறிக்கைகள்ல வெளிப்படைத்தன்மை அதனுடைய உண்மை தன்மை அதுகள் தான் எதிர்பார்க்கிறாங்க. அதனோடு சேர்ந்து சமூகம் சார்ந்த செயற்பாடுகள் என்னன்னு அதுல ஒவ்வொரு கேட்டகரியில கேள்வி இருக்குது. அதுல உண்மையாலுமே சார் எனக்கு
ஐஎம்இட்டும் சார்பா எனக்கு ஐஎம்இட்டும் ப்ரொஜெக்டினூடாக எனக்கு கிட்டத்தட்ட 10 புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுல கிடைச்சிச்சு. அந்த 10 புள்ளிகள் சேவையில எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா இந்த 3ஆம் இடம்ங்கிற இடம் கூட எனக்கு இல்லாம போயிருக்க வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நான் சார் முழு இதுலயுமே எனக்கு இப்போ வலய மட்டத்துல 72 புள்ளிகளை பெற்று நான் மாகாண மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். வலய மட்டத்துல நான் தெரிவு செய்யப்பட்ட 2ஆம் இடம் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். வலய மட்டத்துல. மாகாண மட்டத்துல நான் 3ஆம் இடம் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். நேற்றைய போட்டிகள்ல சார் 1Cல 1ABல 3 பாடசாலைகளும் 1Cல 3 பாடசாலைகளும் டைப் 2 3 பாடசாலையும் டைப் 3ல 3 பாடசாலை ஒட்டுமொத்தமா 12 பாடசாலைகள் போட்டியில வின் பண்ணி இருந்துச்சு. அந்த 12 பாடசாலைகள்ல மாகாண ரீதியில வெற்றி பெற்ற ஒரே ஒரு தமிழ் பாடசாலை என்ற பெருமையை ஸ்ரீ கணபதி இந்து கல்லூரி பெற்றுக்கொண்டுச்சு சார். அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய ஆலோசனைகள், வழிகாட்டல்கள் எனக்கு பெரிய ஒரு பக்கபலமா இருந்துச்சு. அதோட சார் ஒவ்வொரு பாடசாலை வகையிலையுமே மேலதிகமா 10 பாடசாலைகளுக்கு பாராட்டுகளுக்கான, அதாவது அவங்களும் தெரிவு செய்யப்பட்டமைக்கான பாராட்டு சான்றிதழ்களும் மெரிட் சான்றிதழ் வழங்கப்பட்டுச்சு. அதுல எமது மாகாணத்தினுடைய ஐஎம்இட்டும் செயற்திட்டத்துல இருக்கிற பசறை கலைமகள் தமிழ் மகா வித்யாலயம், பதுளை இலக்கம் 1 தெல்பத்த தமிழ் வித்யாலயம், பண்டரவிலை ஐஸ்லேவி தமிழ் மகா வித்யாலயம் ஆகிய 3 பாடசாலைகளும் தெரிவு செய்யப்பட்டது இந்த இடத்துல கட்டாயம் நான் குறிப்பிடணும் சார். ஏன்னா அந்த 3 பாடசாலைகளும் எமது ஐஎம்இட்டும் செயற்திட்டத்துல இருக்க பாடசாலைகள். ஆகவே இந்த பாடசாலைகள்ல சார் மாணவர்களுடைய கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு ஆன செயற்பாடுகள் எந்த அளவு இடம்பெற்றுச்சோ அந்த செயற்பாடுகளுக்கு தான் அங்க புள்ளிகள் வழங்கப்படுது. அது பிரதானமானது சார் கணக்கு ஆய்வுகள் தான். ஆகவே கணக்காய்வுகளின் போது நம்மளுடைய பற்றுச்சீட்டு, வவுச்சர்ஸ், கணக்கறிக்கை புத்தகங்கள் அனைத்தையுமே முழுமையா பரிசீலனை செய்து பார்த்தாங்க. அதுல சார் பெரிய சந்தோஷமா இருக்குது. எனக்கு ஐஎம்இட்னூடாவும் 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதற்கு இதுக்காக சார் எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு ஆலோசனை வழங்கிய ரூபன் சார் இருக்கும் சார். எனக்கு நன்றி. என்ன செயற்பாடுகள் இருந்தாலும் சார் கணக்கறிக்கைன்னு வரும்பொழுது நான் ரூபன் சார் ஐடியா கேட்கறது என்னுடைய வளமை, என்னுடைய ஆசிரியர்ங்கிற ரீதியில. அவை அவனுடைய வழிகாட்டல் எனக்கு பெரிதும் துணை புரிந்தது. ஆகவே இத்தனை பெரும்பான்மை பாடசாலைகளை முந்தி ஒரு தமிழ் பாடசாலை வந்ததுக்கு எனக்கு வழிகாட்டி என்னுடைய ஆசானுக்கும் என்னுடைய அன்பான தலைவர் ஒரு முரளி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் சார். என்னுடைய ஐஎம்இட்டும் குழுமத்தில் இருக்க ஏனைய பாடசாலைகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த 2024க்கான போட்டிகளும் அரசு தான் நடத்த திட்டமிட்டு இருக்குது. ஆகவே காலக்கிரமத்துல உங்களுக்கான வலய மட்டத்தினூடாக வர்ற அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போட்டுங்க. ஏதாவது உதவி தேவைன்னா நாடுங்க, நிச்சயமா நான் செய்கிறேன். நிச்சயமா எல்லா ஐஎம்இட்டும் இருக்க எல்லா பாடசாலைகளுமே இதுல வின் பண்ணி பார்ப்போம். நன்றி சார். நன்றி. நன்றி சார். இதுல நான் ரூபனை பற்றி சொல்லணும். ரூபனும் ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு மாகாணத்துல பெரிய ஒரு திறமையான ஆசிரியராக இருந்தவர். நினைக்கிறேன் பெரிய ஒரு டியூஷன் மாஸ்டராகவும் இருந்திருக்கிறார் ஒரு காலத்துல எல்லா இடத்துல. ஸோ அப்போ ரூபனுக்கும் அவருக்குடைய அனுபவம் இருக்கு. ஒரு பாடசாலைகளுடைய எப்படியான அதை நீங்கள் அந்த ஆளுமையை பாடசாலையில் எப்படி செய்யணும்ன்றதுல ரூபனுக்கும் கணக்கு. அதை ரூபன் எங்களோட பயணிக்கிறதுல எங்களுக்கும் பெருமை. என்ற ஐஎம்இட்டும் செயல்பாடுகளில் ரூபன் எங்களுக்கு பாரிய உதவிகளை எப்போவுமே செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி கூறிக்கொண்டு, இதுல ஜெயாமிஸ் இருக்கிறீங்களோ கிளிநொச்சி? வேற இல்லை. கிளிநொச்சி சார் வேற வந்தீங்களோ? கிளிநொச்சி அம்பாள்புரம். சார் நான் டீச்சர் இருக்கிறேன் சார். நன்றி சார். உங்களுடைய அந்த விருதை இன்றைக்கு தான் நாங்கள் இதில் அறிவிச்சிருக்கிறோம். இந்த நாங்கள் ஐஎம்இட்னுடைய செயல்பாடுகளை நாங்கள் அடுத்த வார 21ஆம் தேதி உங்களோட பாடசாலை வருவோம் தானே? நன்றி. ரூபன், அப்ப இனி குண்டகசாலையோட கலைப்பம் என்ன? இந்த குண்டகசாலை பாடசாலையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒன்று திடீரென்று ஏற்பட்டு கொண்டிருக்கு. திடீர் ஒரு மாற்றம். இந்த பாடசாலை ஒரு நீண்ட காலம் ஒரு சராசரி ஆகி கொண்டிருந்த பாடசாலை ஒரு பாரிய மாற்றத்தோட முன்னேறி கொண்டு வருது. சார், இந்த சம்பந்தத்துல நீங்கள் என்னென்ன புது திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு போறீங்க? என்னென்ன உங்களால இது ஒரு நாளைக்கு உங்களோட பாடசாலை சராசரி செலவு 20 ரூபாய்க்கு மேல இருந்த காலங்கள் இருந்தது. 20-25க்கு மேல போய் கொண்டிருந்த காலம். ஆனா பெருந்தொகைமான உணவு வழங்குறீங்க. இன்றைக்கு இந்த கடைசி புள்ளி வரம் 0 இருக்குது. இந்த மாற்றம் எப்படி உங்களை செய்ய முடிஞ்சா சார்? சார், நாங்க இந்த விஷயத்த நிறைய ஸ்கூலுக்கு உதவி செய்யக்கூடிய நலன் விரும்பிகளுக்கும் சொன்னோம். அவங்களும் இப்ப முன் உணவு தயாரிக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதோட பெற்றார்கிட்ட ஒத்துழைப்பும் இப்ப தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு வருது சார்.
சந்தோஷம். உண்மையில சமூகம்ன்றது பெற்றோர் மட்டுமல்ல, அந்த அந்த சமூகத்தில் நலன் இருக்கிற விரும்பிகள். எல்லோரும் சமூகம் தான். அது வர்த்தகரா இருக்கலாம், நலன் விரும்பியா இருக்கலாம், ஆலயங்களா இருக்கலாம், சமூக ஸ்தானங்களா இருக்கலாம். எல்லா இடங்கள்லயும் பாடசாலை என்ற ஒரு தொடர்பு ஏற்படும். அல்லது பாடசாலையோடு அவர் இணைஞ்சாத்தான் பயணிக்கலாம். உண்மையில பெற்றோர் தான் தனியாக செய்ய மாட்டோம். தந்த பிள்ளைக்கு பெற்றோர் கொடுக்கறது அது ஒரு கடமையா கூட பார்க்கலாம். ஆனால் சமூகம் கொண்டு வந்து வரைக்கும் உண்மையான ஒரு சமூகம் வரும். ஒரு ஆலயத்துக்கு போற ஒரு மேலதிகமான மரக்கறியோ அரிசியோ நினைக்கிறேன் கிளிநொச்சி செல்வானகர்ல நடக்குது. பண்டத்தரிப்பு ஜெசிந்தால இப்ப இருக்க வரையும் ஒரு கத்தோலிக்க பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மத சைவ குருக்கள்லாம் கொண்ட மரக்கறிகளை கொடுக்குறாங்க ஆரம்ப கேள்விப்பட்டார். அப்ப இங்க இனம் மதம் மொழி கடந்த ஒரு உணர்வு தான் உணவு. அப்ப இந்த இடத்துல வந்து எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. நாங்கள் எல்லோரும் அந்த உணவுன்ற ஒரு பாலம் உணர்வோட இணையலாம். அங்க எந்த ஈட்டத்தாழ்வு எந்த வேறுபாடும் வராது. அப்ப அதை நீங்க சரியா பிடிச்சு அந்த ட்ரெக்கை நீங்க சரியா பிடிச்சிட்டீங்களா ஈஸியா போவீங்க. நினைக்கிறேன் குட்டியுளம் பாடசாலையில முதல் தரம் அந்த ஆலயங்கள் போன முறை வருஷத்துல திருவிழா அடக்கிய 10 நாளும் சமைச்சு சாப்பாடு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனவர். ஆலயத்தில் இருக்கிற அன்னதானம் பாடசாலைக்கு வந்தது. அப்ப இப்படியான மாற்றங்களை தான் விரும்புறோம். நன்றி சார், நல்ல முயற்சி. தொடர்ந்து தக்க வைக்க முயற்சி செய்யுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். அப்ப இப்ப ஓப்பனா விடுறோம். வேற நீங்க கதைக்க வேண்டிய ஆட்கள் இருந்தா கதைக்கலாம். நாங்க டைமிங் கவனம் நாங்கள் சரியா 7:30க்கு முடிப்போம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. சொல்ல போறீங்களா? தர்மினி மிஸ் கருத்துக்கள் சொல்ல வேணும்டா யாரும் வந்து உங்களுடைய தர்மினி மிஸ் பள்ளிக்கூடம் வந்து தொடர்ச்சியாக அந்த சமூக பங்களிப்பு அச்சய பாத்திரம் எப்பவும் ஓஃப்ளோ பண்ணிக்கொண்டு தான் இருக்கு, வெளியில கொண்டு போற அளவுக்கு இருக்கு. வணக்கம். மிக நீண்ட நாள் திரும்ப இணைந்திருக்கிறோம் அனைவரும். ஆமா, சொல்லுங்க, கேக்குது. எல்லாரும் மியூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு உங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்திருக்கோம். கதைக்கிறது விளங்குதா? ஆமா, கேக்குதோ. அவரோட லைன் கிளியர் இல்லைன்னு எக்கோ பண்ணது, வெளியில இருந்து அழைக்கிற போல இருக்குது. ஓகே, அப்ப அடுத்த தீலவட்டை போவோம். தீலவட்ட பாடசாலை, நீங்க அந்த பாடசாலை மாணவரை இந்த முறை தங்க வச்சு 100% சமூக பங்களிப்போட செய்திருக்கிறீங்க. இது எப்படி சாத்தியப்பட்டது? திடீரென்று அந்த இவ்வளவு காலம் நாங்கள் இப்போ ஒரு 3-4 வருடங்களாக 100% வெளி உதவியோட மட்டும்தான் இயங்கினது. முற்று முழுதாக சமூக பங்களிப்பு மாற்றப்பட்டது. இந்த திடீர் சமூக பங்களிப்பு என்னென்று வந்த பாடசாலை உடனடியா? தீலவட்ட பாடசாலை தயானந்தன் சார் அன்மியூட் பண்ணணும் சார். சார், அதுல சொல்லிக்க எப்படி நீங்க அந்த மாணவர்களை பாடசாலையில வைத்து அந்த பெற்றோர் வந்து நெருப்பெரிக்கிறது, யானை வர பாதுகாக்கிறது, அதையும் சொல்லுங்க சார். தயானந்தன் சார் அன்மியூட் பண்ணணும் சார். அதுவன் இன்றைக்கு அந்த செட்டிங்ல என்னோண்டு விடுது இல்ல அன்மியூட் பண்ண சில பேர். அப்படியே நான் லாக் பண்ணேன். ஓகே, எனக்கும் வீடியோ லொக்கா தான் இருக்குது. அப்படியே ஓகே, நான் உங்க போனுக்கா நிக்கிறேன். எனக்கு கம்ப்யூட்டர் பிரச்சனை படுத்துக்கொண்டு நிக்குது. ஓகே, என்னண்டா நான் போனுக்குள்ள போனோடனே அந்த சசி அல்லது விதுஷன் சார் செய்த இன்னும் மாறையில பார்க்கணும். அன்மியூட் பண்ண விடுது இல்லையா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நிக்கிறேன். ஓகே, நன்றி. ரூபன், ஆமா, சொல்லுங்க. ஓகே, நீங்க நேரம் காய்ச்சது கேட்கல மேடம், உங்க நீங்க காய்ச்சது. ஹலோ, அது போன்ல ஏதோ சின்ன கவரேஜ் ப்ராப்ளம் போல முரளினா அதெல்லாம் அப்படி செய்திருக்குது. இல்ல இப்ப கேக்குது. உங்களோட பாடசாலையை சொல்லிட்டு கதைங்க. பண்டத்திருப்பு ஜெசிந்தா ரோமன் கத்தோலிக்க தமிழ்கவன் பாடசாலையினுடைய அதிபர் கதைக்கிறேன். இவ்வளவு நாளும் கடந்த ஓயல் பரீட்சை வரைக்கும் நம்மோடு பயணித்து எங்களுடைய மாணவர்களுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் உதவி ஐயமுட்டனுக்கு நன்றியை தெரிவிப்பதுடன், இந்த அடுத்த ஓயல் பரீட்சைக்கான இந்த தயார்படுத்தலிலே ஐயமுடன் செயற்பாடை சிறிய மாற்றங்களை உருவாக்குவதற்கு நானும் ஆசிரியர் குழாமும் கதைத்து இருக்கின்றோம். எங்களோட பாடசாலையில் இப்பொழுது கொஞ்சம் எங்களுக்கான நன்கொடைகள் கிடைக்கிறது குறைவடைந்த மாதிரி ஒரு தோரணை இருக்கின்றது. அதனை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கின்றேன். அதை நடைமுறைப்படுத்தி திங்கட்கிழமை பாடசாலை தொடங்கியதும் நாங்கள் செயற்படுத்துறது இருக்கின்றோம். அதிலே எனக்கு சாதகமான வெற்றிகள் வருகின்ற பொழுது உங்களோடு அதை நான் பகிர்ந்து கொள்வேன். அதுல முதலாவதாக பாடசாலை வகுப்பறையிலே அந்த வகுப்பு ரீதியான பொருட்களை நானே சென்று தனித்தனியாக
திரட்டுவதற்கும் அதே போல ஒவ்வொரு வகுப்புக்குமான அந்த தினத்திலே அந்த வகுப்பு பெற்றோர்களை பாடசாலைக்கு தெரிவிக்கின்ற ஒரு செயற்பாட்டிலையும் ஈடுபட்டிருக்கின்றேன். இது வெற்றியளிக்கும் பட்சத்துல நான் இதுக்கான பதிவுகளை உங்களிடம் முன்வைப்பேன் என்று கூறி, மேலதிகமாக இப்ப வெளியில இருந்து வருகின்ற ஒவ்வொரு வெளிநாட்டு அங்கத்தவர்களுடையனும் நாங்கள் தொடர்பாடல்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். திங்கட்கிழமை எங்களோட பல பேர் வந்து கதைப்பதாக கூறியிருக்கின்றார்கள். நான் அவர்கள் மூலமும் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை நான் ஐயமுட்டனுக்கு உடனுடன் தெரிவித்துக் கொள்வேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. நன்றி தர்மீன் மிஸ். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சொல்றேன். இது எங்களுடைய இந்த ஒரு மீட்டிங்ல கடந்த மீட்டிங்கள்ல வந்ததுலேருந்து நாங்கள் அறிந்து கொண்ட விடயம். அதாவது வந்து இப்ப நீங்க வந்து இப்ப எங்கண்ட பாடசாலையில உணவுகளை நீங்க கொடுக்க உங்களுடைய சமூகத்துல இருக்கிற நலன் விரும்பிகள் சில ஆக்டிவிஸ்ட் இருப்பினும் கொஞ்சம் பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்யணும், பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்களுக்கு உதவி செய்யணும், அப்படியான ஆக்களை ஐடென்டி பண்ணி அவையில வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரவழைத்து அவர்களை கொண்டு உணவை மாணவர்களுக்கு பயிருங்க. அதாவது வந்து ஒரு ஆள் வந்து அந்த நீங்க சமைத்த உணவை ஒரு பிள்ளையின் அந்த கோப்பையை கொன்றைக்கு அந்த உணவை போடும்போது உண்மையா மனதை டச் பண்ணும். இப்படி ஒரு பிள்ளைகள் வந்து எவ்வளவு சந்தோஷமா ஓடி வந்து சாப்பிடுறாங்க. அந்த அப்படியான நிகழ்வுகளுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து இப்ப ஆசிரியர் மேரோ அல்லது மாணவர்கள் உணவை கொடுக்கறதுக்கு பதிலா இந்த சமூகத்துல இருக்கிற சில முக்கியமான ஆட்களை கொண்டு வாங்க. அப்ப அவர்கள் வந்து நேரடியா பார்ப்பார்கள். இப்ப உங்களுடைய அந்த பாடசாலைகிட்ட இருக்கிற சில வேளை கோயில் அது இவர் இருந்தாருண்டா என்னன்னு சொல்ற பூசகர் அல்லது கோயிலர் தர்மகர்த்தா சபை தலைவர் இருந்தா அவரை கூப்பிடுங்க. அதே மாதிரி பாதிரி மேர் இருந்தா அவையில கூப்பிடுங்க. அல்லது அந்த ஏரியாவில் இருக்கிற சில வர்த்தக சங்க தலைவர் இருந்தால் அவரை கூப்பிடுங்க. இது நானே சொல்றேன்டா, எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்தந்த பிரதேசத்தின் பிள்ளைகளுக்குரிய பெற்றோர்களுக்குரிய அந்த சமூகத்தின் பங்களிப்புக்கு அந்த சமூக தலைவர்களும் பொறுப்பு தான். அப்ப அவர்களை நாங்கள் இதற்குள்ள உள்வாங்கும் போது உங்களுக்கு சில வேளைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள் அந்த சமூக மட்டத்துல வெளிக்கொண்டுவதற்கு இது ஒரு உதவி செய்யும். அவர் தன்னுடைய அந்த சர்க்கிள்ல கதை கேட்க சொல்லுவார், இந்த பாடசாலையில பிள்ளைகள் எல்லாம் படிவா சாப்பிட்டு பின்னேரம் விளையாடி படிச்சுட்டு போறாங்க. அந்த செய்தி வெளியில வர்ற மட்டும் இல்ல, சில வேளை அவர்களுக்கு கூட உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கலாம். இது வந்து நாங்கள் சமூகத்தை இணைக்கின்றதுல நாங்கள் வெக்கப்படக்கூடாது. ஏனென்றா இது வந்து கட்டாயம் தேவையான ஒரு விடயம் இன்னைக்கு. அதனுடைய இதொரு நாங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தாரன், இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்ப மேடம் சொன்னபடியா நான் அந்த பாயிண்ட யோசிச்சேன். என்ன ரூபன் நீங்களும் இல்ல சரி நீங்க சொல்றது ஓகே முரளினா நாங்க ட்ரை பண்ணலாம். கட்டாயம் அதுல ஒரு சேஞ்சஸ் வரும். மற்றது இன்னும் வந்து நிறையா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பெற்றோரோட ஒன்று கூட நடத்தி கொண்டுங்க. ஏன்னா இப்ப உண்மையில சமைக்க பெற்றோர் உதவி கேட்க 2 பேரை கதை கேட்க 4 பேரை மறந்துடுறோம். அந்த வார ஒழுங்கு வந்து ஒரு பெற்றோர் வந்து ஒரு 6 கிழமைக்கு ஒருக்கா 8 கிழமைக்கு தான் பெற போயிடும். அப்ப தொடர்பு குறைவா இருக்கு. இப்ப பெற்றோருக்கு பெற்றோர் தொடர்பு ஏற்படுத்தணும்னா அந்த உணவு ஐயமூட்டும் திட்டத்துக்காக நீங்க பெற்றோரோட கொண்டு விட ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களோட வசதிக்கிற மாதிரி செய்யுங்க. அடிக்கடி தான் கேட்க மாட்டோம். உங்களோட காலப்பகுதியை செய்தீங்கன்னா அந்த பெற்றோருக்குள்ள தொடர்பு கொண்டு வரும். அப்படி தொடர்பு கொண்டு வரைக்க இன்றைக்கு ஒரு சமையலுக்கு ஒரு பெற்றோர் வர முடியாட்டி அவர் தங்களுக்குள்ளேயே கதைச்சு மற்ற பெற்றோர் வருவினர். அப்ப நீங்க தனித்தனியா வச்சிருக்காமல் அவையும் ஒன்று சேர்த்து அந்த பிள்ளையாண்ட கல்விக்கு ஒத்துழைப்பு வழங்க வேணும், நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்ய வேணும். அந்த பெற்றோர் மத்தியிலையும் அது உங்களோட எஸ்டிசி கூட்டத்தை பற்றி தான் சொல்ல வரையில இது வந்து ஐயமுட்டுனுக்கான அந்த குறிப்பிடப்பட்ட ஓலவல் பிள்ளைகளை நீங்க பாவிக்கிறீங்கன்னா அந்த ஓலவல் பிள்ளைகள் ஆண்டு 10 பெற்றோருக்குள்ள தொடர்பு ஏற்படுத்துங்க. அது கூட சில சமூக இணைவுகளை கொண்டு வரும் உங்களுக்கு. அப்ப அதுல பிள்ளைகளையும் இருத்தி வச்சு கதை கேட்க பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு பிள்ளைன்ற பெற்றோருக்கும் மற்ற பிள்ளைன்ற பெற்றோருக்கும் தொடர்புகள் ஏற்படும். அது கூட நிர்வாகத்தை இலகுபடுத்தும். அப்ப அதே மாதிரி இருக்கா முயற்சி ஒவ்வொன்றும் படிப்படியா எல்லாம் டெஸ்டிங் தான். நாங்க ஒவ்வொன்றையும் அனுபவ ரீதியில ஒவ்வொரு படியை நகர்த்துவோம். சிலது ஃபெயிலியரா வரும். அதுல 10 முயற்சி தான் கடந்து 5வது வெற்றி அளிக்கும். அந்த 5 வச்சு கொண்டு நாங்க அடுத்ததுக்கு போகலாம். அதான் நாங்க பாக்குறோம். கிட்ட நேரம் வந்துட்டோம். என்ன ஒரு கொஞ்ச நேரம் யாராவது உங்களோட கருத்துக்கள் சொல்லணும். 2 நிமிஷம் தான் இருக்கு. 2 நிமிஷத்தோட முடிப்போம். 2 நிமிஷத்துல முடிப்போம். உங்களோட டைமிங் நாங்க 6 to 7:30 கணக்கா முடிப்போம். 2 நிமிஷம் இருக்கு. கருத்துக்கள் சொல்லணும்னா சொல்லலாம். உண்மையில மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்க போது புது வகுப்புகள் புது ஓலவல் வகுப்புகள் ஆரம்பிக்க போறீங்க. நீங்க கடந்த 4 மாதம் மிக கடுமையான வேலை வேலை சுமை பரீட்சை மேற்பார்வைன்னு சொல்லி இந்த மத்தியிலே இன்றைக்கு இந்த சனிக்கிழமை காலமே
உங்களோட குடும்ப நேரத்தில் ஒதுக்கி இதில் இணைஞ்சு கொண்ட ஒவ்வொரு அதிபரையும் நாங்கள் இதுகாரம் கூப்பி நன்றி உணர்வோட மதிக்கிறோம். உண்மையில உங்களுக்காக நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம். நாங்கள் இணைந்து இந்த சேவையை முன்னெடுப்போம். இதுல நான் பெரிது நீ பெரிதுன்றாமல் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எங்களோட சமூகம் என்று நினைத்து ஒரு சராசரி நல்ல புரிந்துணர்வோடு எங்களுக்குள்ள ஒரு சரியான புரிந்துணர்வும் ஒரு தோழமை கூடிய நட்போடையும் இதை பயணிப்போம். இணைஞ்சு கொண்ட எல்லோருக்கும் ஐயமுடன் சார்பில் மீண்டும் இருகாரம் கூப்பி நன்றி சொல்றோம். முருகனா, தேங்க்யூ. ஆமாம், நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி அதிபர், நன்றி மேடம், எல்லாரும் நன்றி. நாங்க தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து செய்வோம். நாங்க நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ முரளியண்ணா, தேங்க்யூ ரூபன். நன்றி சார். நன்றி. ஓகே ரூபன், ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே.